கிறிஸ்துக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ராஜாதி ராஜாவுமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் இரக்கங்களும் பெருக கடவது என்ற அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக தேவன் இந்த ஒரு நாளை காண செய்து மீண்டுமாக அவருடைய சிலுவைய தியானங்களுடைய அடிப்படையில் நாம் வார்த்தைகளை பார்த்து கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையில் இந்த நாளிலும் நினைவு கூர்தலின் தியானங்கள் என்ற அடிப்படையில் உங்கள் சிலுவை என் நுகம் என்ற தலைப்பின் கீழ், த யாக் அண்ட் த கிராஸ் என்ற தலைப்பின் கீழ் சத்தியத்தை நாம் சிறிது நேரம் பார்க்கலாம். ஆதார வசனமாக மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28 முதங்கி 30 வசனங்கள் முடிய. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வரை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த ஆதார வசனத்தின் அடிப்படையில் நாம் இந்த நாளிலே உங்கள் சிலுவை என் நுகம் என்ற தலைப்பின் கீழே தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு அடையாளத்தை பற்றி தான், இரண்டு வெவ்வேறு தருணங்களில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை பேசியிருக்கிறார். இரண்டு தருணங்களில் தான். ஸோ மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலையும் மத்தேயு 11ஆம் அதிகாரத்திலையும் இரண்டு தருணங்களில் உங்கள் சிலுவை நீங்க எடுத்துக்குங்க அப்படின்னு பேசியிருக்கிறார். அடுத்தது என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு பேசியிருக்கிறார். அப்போ இங்க சிலுவை அப்படி எடுக்கும்போது அது யாரோட சிலுவையா இருக்கணும்? நம்ம சிலுவையா இருக்கணும். தம் சிலுவை அப்படின்னு வசனம் இருக்கு. அப்போ உங்கள் சிலுவை அப்படிங்கிறார். நுகத்தை எடுக்கும்போது யாருடைய நுகம் எடுக்கணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய நுகத்தை எடுக்கணும். இதைத்தான் இங்க சொல்றார். இது யாராருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பார்த்தா, அவரை பின்பற்றுகிறவர்கள், அவர்களை எடுக்க சொல்லி சொன்ன ஒரு முக்கியமான ரெண்டு அடையாளம் தான் இது. அவரை பின்பற்றுகிறவர்கள், யாரெல்லாம் அவரை பின்பற்றுகிற விரும்புகிறார்களோ அவர்களை அவர் எடுக்க சொன்ன இந்த ரெண்டு அடையாளம் உங்கள் சிலுவை அல்லது என் நுகம், இது ரெண்டும் நீங்க எடுக்க வேண்டிய ஒரு அடையாளம். சிலுவையை எடுத்துக்கொள்ள, அதாவது சிலுவை எடுப்பது எதை குறிக்கிறது? யாராவது சொல்லுங்களேன். சிலுவை எதை குறிக்கிறது? உங்கள் சிலுவையை நீங்க எடுங்கன்னா எதை குறிக்குது? பாடுகள். அப்புறம் பாடுகள், இயேசு கிறிஸ்து செய்த அனுபவங்கள். அது ஏதாவது அனுபவங்கள் பொதுவாக நம்ம சொல்லாம அதை பத்தின டீடைல்ஸ். ஸோ இதை தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு, இல்லைங்களா? ஸோ சிலுவை எடுத்துக்கொள்ள அதை குறிக்கிறது அல்லது நுகம். இப்போ நுகம் சொல்லலாம். இப்போ சிலுவை பத்தி ஒரு சில டெஃபினேஷன் சொன்னீங்க. நுகம் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன, என்னுடைய நுகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள்னா எதை குறிக்கிறது? அது பாரம், சுமை. அதான் சுமை பாரம் ரெண்டும் ஒன்று தான். இதை சொல்லுதா இல்லையா? அப்போ சிலுவை எதை அடையாளப்படுத்துது இதை பத்தி நம்ம பார்க்கணும். நுகம் எதை அடையாளப்படுத்துது இதை பத்தி நம்ம பார்க்கணும். இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பாடம் ரொம்ப விரிவான பாடமா இல்லாம கொஞ்சம் சுருக்கமான ஒரு பாடமாக நம்ம இதை பார்க்க போறோம். ஸோ எல்லாருக்கும் பரிச்சயமான வசனங்கள் தான் இது. நம்ம எல்லாரும் பரிச்சயமா படிக்கக்கூடிய வசனங்கள் தான். மீண்டுமாக நாம் அந்த சிலுவை என்கின்ற ஆதார வசனத்துக்குள்ள போயிட்டு சிலுவை எதை அடையாளப்படுத்துகிறது என்பதை நம்ம பார்க்கலாம். மீண்டுமாக மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம்.
மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இந்த வசனம் ரொம்ப நமக்கு பரிச்சயமான ஒரு வசனம் தான். ஆனா இந்த வசனத்துக்குள்ள இருக்கிற ஒரு ஆழமான ஒரு கருத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி ஒரு சில வசனங்கள் இருக்கு. என்ன வசனங்கள் இருக்குன்னா, அங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது, எல்லாரும் என்னை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு உடனே, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்றார். ஸோ அப்படி சொல்லும்போது, இதை உனக்கு நீ சொல்லலப்பா, இதை யார் தான் சொன்னாரு? என்னுடைய அப்பா தான் உனக்கு இதை சொல்லியிருக்கிறார் சொல்றார். திரும்பி அவர் பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறார். பிரதான ஆசாரியர்களாலும் மூப்பர்களாலும் நான் என்ன பண்ண போறேன், வேதப்பாரர்களால் கொல்லப்பட போறேன், 3ஆம் நாள்ல நான் உயிர் தெழ போறேன் அப்படின்னு சொன்ன உடனே, இப்போ அப்போஸ்தலனாகிய பேதுரு அவருடைய கையை பிடிச்சி கொஞ்சம் பக்கத்துல கொண்டு வந்து என்ன சொல்றாருன்னா, இது உமக்கு நேரிடக்கூடாது அப்படின்னு சொல்றார். இந்த பாகத்திலிருந்து தான் நம்ம இந்த சப்ஜெக்டை பார்க்க போறோம். இது உமக்கு நேரிடக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை நேரிட வேண்டும் அப்படின்னு தான் என்ன பண்றாரு, அதை ஒப்பு கொடுக்கிறார். இப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில், இந்த ஆதார வசனத்தின் அடிப்படையில் அவர் என்ன சொல்ல வரார் அப்பொழுது அப்படின்னா, இதை சொல்லி முடிச்ச பிறகு சொல்ற வசனம் தான் இது. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, அப்பனா யார் மட்டும்தான் அங்க இருக்காங்க? கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். அந்த இடத்துல ரொம்ப ஆழமான பகுதி இது. இது யார்கிட்ட சொல்லல, ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் கூப்பிட்டு அன்னைக்கு மலை மேல ஏறி அல்லது வனாந்தரத்துல போயிட்டு அப்பங்களையும் அங்க இருக்கிற மீனையும் பங்கிட்டு கொடுத்தார் திரளான ஜனங்களுக்கு. அது போல இல்ல. நோட் த பாயிண்ட். ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இது. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொன்ன ஒரு இடத்துக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நகர்றார். என்ன நகர்றார் அப்படின்னா, தம்முடைய சீஷர்களை நோக்கி அவர் சொல்ற விஷயம், தோ பாருங்க, நீங்க யாராவது என்ன பின்பற்ற வர விரும்புறீங்களா அப்படின்னு கேட்கிறார். நீங்க விருப்பம் இருக்குது அப்படின்னு சொன்னா அவன் தன்னைத்தான் வெறுக்கணும், அப்புறம் சிலுவையே தூக்கணும், அப்புறமா என்ன பின்பற்றி வா அப்படின்னு சொல்றார். அப்படின்னா அன்பு சகோதர சகோதரிகளே, உமக்கு இது நேரிடக்கூடாது அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை இந்த உலக பிரமாண ஒரு காரியம் தானே. இப்பதான் சொல்றாரு, உனக்கு இதெல்லாம் இருக்கக்கூடாது, அப்படி நீ இருக்கணும்னு நினைச்சா நீ என் பின்னாடி வர முடியாது. எவ்வளோ ஒரு ஆழமான பகுதிக்குள்ள கொண்டு போறாரு பாருங்க நம்மள. அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால், யாரெல்லாம் விருப்பம் தெரிவிக்கிறீங்களோ அவங்கெல்லாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுன்னு போயில்ல. என்ன சொல்றார் இப்போ, அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு. அப்பனா முதல்ல அவரை விரும்புறீங்க அப்படின்னா முதல்ல என்ன செய்யணும்? இப்ப இல்ல, முதல்ல தன்னைத்தான் வெறுக்கணும். அப்படின்னா என்னங்க பிரதர், தன்னைத்தான் வெறுப்பது அப்படின்னா என்ன? நமக்கு தெரியும், கொஞ்சம் சில பகுதியெல்லாம் நமக்கு தெரியும். இது ரொம்ப ஆழமாகவும் நம்ம போல, சும்மா கொஞ்சம் பகுதிக்குள்ள தான் நம்ம போறோம் இந்த நினைவு கூறுதலுக்காக. ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால், இங்க அன்பு சகோதர சகோதரிகள் நீங்க எல்லாம் இருக்கீங்க, யாராவது அவரை பின்பற்ற விரும்பி இருக்கீங்களா? இப்படி நான் அந்த கேள்வியை கேட்கலாமா? கேட்க கூடாது. ஏன்? விரும்புறதுனால தான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க, ரேவதி சகோதரியை தவிர. அப்போ நீங்க விரும்பிட்டீங்க. அப்படி விரும்பிட்டீங்க அப்படின்னா இப்போ திரும்பவும் ஒரு கேள்வி கேட்கிறேன், விரும்பிட்டீங்களா? இப்போ இயேசு கிறிஸ்து வந்து கேட்டா என்ன நீங்க விரும்புனீங்களான்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? ஆமாம், கரெக்ட் தானே? அதான பதில். ஆமாம், விரும்பிட்டோம் தேவனே, உங்களுடைய குமாரனை நாங்க விரும்பிட்டோம். அப்படின்னா அவர் முதல்ல செய்ய வேண்டியது எது? இப்போ தன்னைத்தான் வெறுத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னைத்தான் வெறுப்பது அப்படின்னா பாருங்களேன், இந்த இடம் ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள வரும். இது ரொம்ப, இந்த ஒரு வசனத்தை ரொம்ப நேரம் தியானிக்க போறோம்.
தன்னைத்தான் வெறுத்து அப்படின்னா, வெறுத்து என்ற வார்த்தைக்கான முழு அர்த்தம் எதுன்னா, முழு அர்த்தம் எது? வெறுத்து என்கின்ற முழு அர்த்தம் சரியான பதம் எதுன்னா, சரியான பதம், சரியான பதம் நான் என்ன நானே வெறுக்கிறேன் அப்படின்ற சரியான பதம். அப்படின்னா, நான் ஒண்ணுமே இல்லை, நான் வாழறதுக்கே தகுதி இல்லை, நான் ஒரு அப்படி. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய துறவம் எடுப்பாங்களா, அதுக்கு பேர் என்ன? துறவம். அந்த மாதிரி ஆசையை வெறுப்பது. நீங்க கவனமா கேட்கணும் இந்த பாடத்தை. ஆமாம், தன்னைத்தான் வெறுத்து அப்படின்னா, நான் ஒண்ணுமே இல்லை, நான் வாழறதுக்கே தகுதி இல்லை, நான் துறவம் எடுத்துட்டேன். புரிஞ்சுச்சா? இப்போ வார்த்தை புரியுதா? நான் துறவம் எடுத்துட்டேன் அப்படின்ற வார்த்தையை சொல்றது இந்த வார்த்தை இல்லை. புரியுதுங்களா? அப்படின்னா நான் ஒண்ணுமே இல்லை, நான் வாழவே தகுதி இல்லைன்னு தான் இயேசு கிறிஸ்து இப்படி சொல்றாரா, இப்படி சொல்ல வைக்கிறாரா நம்மள? அப்படின்னா இல்லை. இதுக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு, நம்ம புரிஞ்சுக்க போறோம் அன்பு சகோதர சகோதரிகளே. ஆனா அந்த அர்த்தத்துல இப்ப இயேசு கிறிஸ்து இதை பேசல, அவர் பேசுற அர்த்தம் வேற. ஆனா இதனுடைய மொழியாக்கம் எப்படி இருக்குன்னா, சுத்த தமிழ்ல வெறுத்து அப்படின்னா அது என்னதான்னா, நான் ஒண்ணும் இல்லை, நான் வாழவே தகுதி இல்லை. அப்படி ஆமாவா? நம்ம துறவம் எடுக்கிறதா? நம்ம துறவம் எடுத்துட்டு அப்படியே போயிடணும், அப்படியா? இல்ல, அப்படி இல்ல. இது எப்படி சொல்லுதுன்னா, ஒரு பைபிள் இன்னொரு டிரான்ஸ்லேட்ல எப்படி சொல்றாருன்னா, தன்னைத்தான் மறுப்பது அல்லது மறத்தல் அல்லது மறுத்தல் அல்லது மறுப்பு. இதுதான் டிரான்ஸ்லேட். அது கன்கார்டன்ஸ்ல எப்படி இருக்குன்னா, ஒரு ஆங்கில வார்த்தை பயன்படுத்துறார், செல்ஃப் டினைனல். செல்ஃப் டினைனல் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துறார். அப்படின்னா என்ன செல்ஃப் டினைனல்? அப்படின்னா என்ன தெரியுமா? செல்ஃப் டினைனல் தன்னைத்தானே மறுப்பது, சுயநலம் மறுப்பது, தன்னலம் மறுப்பது, தன் விருப்பங்களை கைவிடுவது, புறக்கணிப்பது, மறக்கப்படுவது. இதுதான் அதோடைய மீனிங். அப்படின்னா இதுக்கும் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வெறுப்பது என்பது நான் ஒண்ணுமே இல்லை, துறவம் எடுத்துட்டேன், அவ்வளவுதான். கரெக்ட் தானே? ஆனா மறுப்பது என்பது, இதெல்லாம் எனக்கு செய்யக்கூடிய அதிகாரம் அல்லது விருப்பம் இருக்குது, ஆனா நான் அதை தவிர்க்கிறேன், அதை மறுக்கிறேன். மீனிங் புரிஞ்சுச்சா? மீனிங் புரிஞ்சுதா புரியலையா? இப்போ அது மொத்தமா என்ன பண்றது, சுத்தமா என்கிட்ட இல்லை, நான் வாழவே தகுதி இல்லை. ஆனா இங்க மறுப்பது என்பது, எனக்கு வாழ தகுதி இருக்கு, எனக்கு இதெல்லாம் செய்ய விருப்பம் இருக்கு, இதெல்லாம் செய்யலாம், ஆனால் நான் கிறிஸ்துவுக்காக, தேவனுக்காக இதெல்லாம் மறுக்கிறேன். மீனிங் புரிஞ்சுச்சா? எவ்வளவு பெரிய கான்செப்ட் கொடுக்கிறார் பாருங்க. இந்த கான்செப்ட் ரொம்ப ஆழமானது அன்பு சகோதர சகோதரே. செல்ஃப் டினைனல் அப்படின்ற ஒரு வார்த்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது யார்கிட்ட தான் சொல்றாரு? சீஷர்களுக்கு மட்டும்தான். நீங்க தான் முதல்ல தன்னைத்தானே வெறுக்கணும். இப்போ நான் தன்னைத்தானே வெறுக்கணும்னு சொல்லும் போதெல்லாம் நீங்க எதை ஃபாலோ பண்ணணும்? இப்போ எதை ஃபாலோ பண்ணணும்? இப்போ பாருங்களேன், நியாயமா உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கு, அந்த விருப்பத்தை நீங்க செய்யணும்னு ஆசைப்படுறீங்க, அதுக்கு பேரு வெறுப்பது அல்ல. கரெக்டுங்களா? ஆனா விருப்பம் செய்யணும், ஆனா அந்த விருப்பம் தேவனுக்கு விரோதமா இருக்குது, அதை செய்யணும்னு ஆசைப்படுது இந்த சரீரம், ஆனா செய்யக்கூடாதுன்னு சத்தியம் சொல்லுது, இதை நீங்க மறுக்கிறீங்க. இதுக்கு பேர் தாங்க வெறுத்தல். செய்ய முடியும், ஆனா செய்யக்கூடாது. புரிஞ்சுச்சா மீனிங்? இதுதான் ரொம்ப ஆழமான பகுதி. இந்த பகுதியை தான் நம்ம பார்க்கணும். இது யார்கிட்ட தான் சொல்றாரு? மீண்டும் சீஷர்கிட்ட தான். இப்ப யார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு? இப்ப நம்மெல்லாம் யாரு தான்? சீஷர்கள். அவர் பின்னாடி போறவங்க. அதுதான் சொல்றாரு, அவரை ஏற்றுக்கொள்கின்ற, அவருக்கு பின்னாடி போகிறவர்கள் யார் யாரோ அவர்கள் இதை கடைபிடிச்சே ஆகணும். அதுதான் உங்க சிலுவை. உங்க சிலுவை தான். அவரை பின்பற்றுகிறவர்கள் அல்லது பின்பற்ற விரும்புகிறவர்கள் நிச்சயம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒண்ணு. இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்றார். அது எது? தன் சிலுவை. அப்படின்னா நான் சொன்னா உங்கள் சிலுவை, நீங்க சொன்னோம்னா, நம்ம எல்லாம் சொல்லிக்கிட்டோம்னா என் சிலுவை. அப்படின்னா நான் இயேசு கிறிஸ்து
சிலுவை தொங்கினார், அந்த சிலுவையை தூக்குறது இல்ல. அவர் என்ன சொல்றார்? இப்போ உங்க சிலுவையை தூக்குங்க. அப்ப சிலுவை எது அப்படின்னா ரொம்ப முக்கியமா சொல்றாரு, சிலுவை எடுப்பது என்பது தன்னைத்தானே வெறுத்து அதன் மூலம் சிலுவையை எடுக்க வேண்டும். அப்பனா சிலுவை எடுக்கிறது எது இல்லை? இப்போ லிட்டரலா சிலுவை தூக்குறது இல்ல. சிலுவையை தூக்குறதுக்கு முன்னாடி எது வரணும்? இப்போ வெறுத்தல் வந்தாலே எது தூக்கலாம்? இப்போ சிலுவை தூக்குறதுக்கு யார் ரெடி? இப்போ சிலுவை தூக்க யார் ரெடி? சிலுவை தூக்க ரெடியானா முதல்ல என்ன பண்ணிருக்கணும்? இப்போ வெறுக்காம சிலுவை தூக்க முடியாது. பிரதர், வெறுத்தா எப்படி சிலுவை தூக்குறது? நீங்க வெறுத்துட்டாலே சிலுவை ஆட்டோமேட்டிக்கா தூக்கிடும், நம்ம தோலுக்கு வந்துடும். நீங்க போய் தூக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்க வெறுத்தாலே சிலுவை ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? இப்போ உங்க தோலுக்கு வந்துடும். அன்பு சகோதர சகோதரரே, இதுதான் சொல்றாரு, ஒரு பொதுவான பாடுகள் அங்க வந்துடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படின்னா என்ன விஷயம்? சிலுவை என்றாலே தன்னைத்தான் மறுத்தல். சிலுவைக்கும் வெறுத்தலுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. என்ன தொடர்பு? சிலுவைக்கும் வெறுத்தலுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. வெறுத்தல் இல்லாம எது வராது? பிரதர், நான் வெறுக்கிறேன் பிரதர் அப்படின்னு சொன்னா எது வந்துடும்? இப்போ சிலுவை தூக்கிட்டோம். இல்ல பிரதர், நான் சிலுவை தூக்கிட்டேன் ஆனா நான் வெறுக்க மாட்டேன் பிரதர், வருமா? வராது. அப்பனா வெறுக்காம சிலுவையை தூக்க முடியாது. இதைத்தான் இங்க ரொம்ப ஆழமா பார்க்கிறோம். அப்போ சுயநலம் மறுத்தல், தன்னலத்தை மறுத்தல், தன் விருப்பங்களை கைவிடுதல், புறக்கணித்தல், மறக்கப்படுதல், இதெல்லாம் செஞ்சா இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? இது எல்லாம் நம்ம செஞ்சிட்டோம், இதுக்கு பேர் என்ன? இதுதான் சிலுவை எடுத்தல். அப்ப சிலுவை எடுத்துட்டோம்னா நம்ம என்ன பண்ண தயாராயிட்டோம்? இப்போ இல்ல பிரதர், நீங்க வெறுத்துட்டு பிறகுதான் அடுத்த ப்ராசஸ் வந்துட்டீங்க. வெறுத்துட்டீங்கன்னாவே சிலுவை எடுத்துட்டீங்க. சிலுவை எடுத்துட்டீங்கன்னாவே எந்த ப்ராசஸ்க்குள்ள போறீங்கன்னு அர்த்தம். இப்ப இயேசு கிறிஸ்து தன்னை வெறுத்துட்டு தேவனுடைய சித்தத்தை செய்ய வந்துட்டார். கரெக்டா? செய்ய வந்துட்டு சிலுவையை தூக்கிட்டாரா? நான் சொன்னது அந்த லிட்டரலான சிலுவையை பத்தி இல்ல. சிலுவையை தூக்கிட்டார்னா அது எதுக்கு அவர் தயாராயிட்டார்? இப்ப சொல்லுங்க, கரெக்டான வார்த்தை. அதுல இன்னொரு வார்த்தை இருக்கு. அதுல இப்ப புரியுதுங்களா? நீங்க வெறுக்கிறீங்க அப்படின்னா சிலுவையை தூக்குறீங்கன்னு அர்த்தம். சிலுவையை தூக்கிட்டீங்கன்னு அர்த்தம் எங்க ப்ராசஸ் ஆவறீங்கன்னு அர்த்தம்? மரணம். மரணத்துக்கு இன்னொரு பேர் என்ன? பலி செலுத்துவது. என்ன பெரிய ஒரு அண்டர்லைன், ஒரு அழகான ஒரு விஷயம். தன்னைத்தான் வெறுக்காம சிலுவையை தூக்க முடியாது. சிலுவையை தூக்காம பலி செலுத்த முடியாது. நல்லா புரிஞ்சுக்குங்க அன்பு சகோதர சகோதரிகளே. இது இல்லாம அது இல்ல, அது இல்லாம இது இல்ல அப்படின்னா அப்ப இயேசு கிறிஸ்து சரியா தான் சொல்லியிருக்கிறாரு சீஷர்கள் கிட்ட, நீங்க என்ன பண்ணுங்க, என்ன விரும்புறீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க. அதனால தான் நான் சொன்ன முன்னாடி, அவரை பின்பற்றுகிறவர்கள், அவருடைய சீஷர்கள் அல்லது பின்பற்ற விரும்புகிறவர்கள், பின்பற்றுகிறவர்களும் இதை செய்யணும், சீஷர்களும் அதை செஞ்சுட்டாங்க, விரும்புகிறவர்களும் ஒருவேளை இப்போ விரும்புகிறவர்களும் என்ன பண்ணணும், அதை செய்யணும். எதை? அவர் சிலுவையை எடுக்கணும் அப்படின்றது தான். இப்போ சிலுவை எடுப்பதுனா என்ன? பாடுகள் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு பொதுவான வார்த்தையை சொல்லிட்டோம். பிரதர் பாடுகள், பிரதர் பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டோம். இல்ல இல்ல இல்ல, இதுக்கு உள்ள நிறைய மீனிங்ஸ் இருக்கு. இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அப்படின்னா தன்னைத்தான் வெறுத்துட்ட பிறகு, வெறுத்த முடிஞ்சா ஆட்டோமேட்டிக்கா இது நமக்கு வந்துடும், சிலுவை. சிலுவை வந்தாலே நம்ம எங்க போறோம்னு அர்த்தம், பலி செலுத்துவது. அதுதான் சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. வாசிக்கலாம். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பலியினாலே என்னோட உடன்படிக்கையை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். பாருங்களேன், பலியினாலே அப்படின்னா எதெல்லாம் நம்ம உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம்? பலி தான். எங்க இருந்து வந்திருக்கிறோம்? வெறுத்து அவருடைய சிலுவையை தூக்கி அதன் மூலமா தான் என்ன பண்ணியிருக்கிறோம், இப்போ உடன்படிக்கையே பண்ணியிருக்கிறோம். அந்த பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றார். அப்போ சுயம் மறப்பதுதான், சுயத்தை மறுப்பதுதான் பலி. கிளியரா? சுயத்தை மறுப்பது தான் பலி அப்படின்னு சொல்றார். சோ இதத்தான் லூக்கா 9:23 என்ன சொல்றாரு பாத்தீங்களா? லூக்கா 9:23 என்ன சொல்றார்? அனுதினமும், அங்க அனுதினமும் என்ற ஒரு வார்த்தை வருது இல்லைங்களா? சோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். சோ சிலுவை என்பது ஒரு நாள் எடுக்கிறதா? சிலுவை என்பது ஒரு நாள் எடுக்கிறதா? சிலுவை என்பது ஒரு நாள் எடுக்கிறதா?
அனுதினமும் எடுப்பது. சோ அனுதினமும் சிலுவையை எடுப்பது தான். அப்போ அனுதினம் சிலுவை எடுக்கணும்னா பலி பலி என்பது எப்பதான்? வாரத்துக்கு ஒரு முறையா? மரணம் வாரத்துக்கு ஒரு முறையா? மரணம்னா நம்ம இன்னைக்கு மறிக்க ரெடி ஆயிட்டோம் அப்படின்னா அப்போ பலி ஆகிறோம்னு அர்த்தம். அப்படின்னா டெய்லி மறிக்கணும். கரெக்ட் தானே? டெய்லி மறிக்கணும். ஒரே ஒரு வார்த்தை, சுயம் மறுப்பது. தன் சிலுவை எடுத்துக்கொள்ளுங்கள், பலியாயிடுங்க, பலியாகி விடுங்க என்றெல்லாம் சொல்றதுக்கு பதில் செத்துக்கிட்டே இருங்கன்னு அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தமா? செத்துக்கிட்டே இருங்க, இதுதான் அர்த்தம். அப்போ தேவனுடைய சித்தம் செய்வதில் எங்கெங்கெல்லாம் எப்போதெல்லாம் சுயத்தை வெறுக்கிறோமோ, தேவனுடைய சித்தம் செய்யறதுல எங்கெங்கெல்லாம் எப்போதெல்லாம் சுயத்தை வெறுக்கிறோமோ அப்போதெல்லாம் நம்ம எதை தூக்குறோம்? எதை தூக்குறோம்? ஒரு சித்தம் செய்யறதுக்கு ஆசைப்படுறோம், ஆனா அங்க தேவனுடைய சித்தம் தான் செய்யணும்னு நினைக்கிறோம். அப்படி செய்யும் போது நம்ம எதை தூக்குறோம்? இப்போ சிலுவையை தூக்குறோம். அதான் அர்த்தம், சிலுவையை தூக்குறோம். அங்கே நம்முடைய சிலுவையை நாம் எடுக்கிறோம். அப்ப எது எதெல்லாம் இது? எது எதெல்லாம்? எது எதெல்லாம் பாருங்களா. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அப்படி சொல்லிட்டே வரேன், நோட் பண்ணிக்கங்க. தன்னுடைய சுய இச்சை, பெருமை, ஆசைகள், சுகங்கள் ஆகியவற்றை விட்டுவிட்டு எனக்கு பிடித்ததே முதலில் என்று இல்லாமல், எனக்கு பிடிச்சதுதான் ஃபர்ஸ்ட் அப்படி இல்லை. யாருக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்கணும்? இப்போ தேவனுக்கு. எது சரி எது தவறு என்று தேர்வு செய்வது, இதெல்லாம் கூட இருக்கு. இது சுயத்தை வெறுத்தல். இதெல்லாம் திரும்ப நான் ரீகால் பண்றேன் பாருங்க. தன்னுடைய சுய இச்சை, பெருமை, ஆசைகள், சுகங்கள் ஆகியவற்றை விட்டு விடணும். அது மட்டும் இல்லை, எனக்கு பிடித்ததான் ஃபர்ஸ்ட். இது இல்லை சுய விருப்பம். சாரி, இது இல்லை தேவனுடைய விருப்பம். எனக்கு தாங்க ஃபர்ஸ்ட், அது இல்லை. எது சரி எது தவறு என்பதை என்ன பண்ணணும்? தேர்வு செய்ய வேண்டும். சுயத்தை வெறுக்கணும். அதுதான். இன்னும் கொஞ்சம் ஆழமா போனோம்னா, பாவ ஆசையை விட்டு விடுதல், சுய பெருமையை ஒதுக்குதல், தேவன் சித்தத்திற்கு கீழ்ப்படிதல், பிறரை நேசிக்கிற சேவை செய்தல், சுயநலம் பார்க்காமல் உண்மையை தேர்வு செய்து நான் என்பதை குறைத்து சுயத்தை வெறுத்து மறுத்து சுயத்தை செய்வதற்காக திருப்தி அடையாமல் இருப்பது. எத்தனை கண்டென்ட் பார்த்தீங்களா? இவ்வளோ கண்டென்ட் இருக்கு. பாவ ஆசையை விட்டுவிடுதல், சுய பெருமையை ஒதுக்குதல், தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படிதல், பிறரை நேசிக்க சேவை செய்தல், நான் என்பதை குறைத்து சுயநலம் பார்க்காமல் உண்மையை தேர்வு செய்தல், சுயத்தை திருப்திப்படுத்துவதாக இல்லாமல் இருப்பதுதான். எதுதான்? சுயத்தை மறுத்தல். பூமிக்குரிய ஏக்கங்கள் இருக்கா? நிறைய பேருக்கு இருக்கா பூமிக்குரிய ஏக்கங்கள்? அதை பண்ணணும் இதை பண்ணணும் இருக்கா? அந்த ஏக்கங்கள்லாம் இருக்கக்கூடாது. ஆசைகள் துறப்பது, ஆசைகளை துறக்கணும். பாவமான, இன்னும் கொஞ்சம் கேட்டா நியாயமான விருப்பங்களை கூட புறக்கணிப்பது. நியாயமான விருப்பம் நமக்கு இருக்குமா? இருக்கும். அதையும் புறக்கணிப்பது. இதுதான் செல்ஃப் டினையல். இதுதான் சுய வெறுப்பு, சுய மறுப்பு, தன்னைத்தான் வெறுப்பது அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ சுயத்தை வெறுக்கிற ஒவ்வொரு தருணங்களும் நாம் எதை எடுக்கிறோம்? இப்போ இங்க சொல்லியிருக்கோம்ல, இத்தனை கண்டென்ட்டும் இதெல்லாம் செஞ்சா நம்ம எதை எடுக்கிறோம்னு அர்த்தம். இப்போ சிலுவையை எடுப்பது. சில சமயங்களில் தேவ சித்தத்திற்காக சுய சித்தத்தை மறுக்க வேண்டிய சூழ்நிலை வருமா வராதா? வருமா வராதா? வரும். அத வரும்போது எதை முன்னுரிமை கொடுக்கணும்? தேவ சித்தத்திற்கு. இதைத்தான் சுயத்தை வெறுப்பது. சில சமயங்கள்ல நாம் சுயத்தை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு வேலை வரும். சில நேரம் நம்ம சகோதர சகோதரிகள் கிட்டே கூட நாம் சுயத்தை திருப்திப்படுத்துறதுக்கு சில வேலைகள், சில தேவைகள், சில இடங்கள் வரும். ஆனா அதை செய்யக்கூடாதா? அதை என்ன பண்ணணும்? திருப்திப்படுத்தாம இருக்கணும். பலவிதமான காரியங்கள்ல பலவிதமான முயற்சிகள் எடுப்போம். எதற்கு? என்னுடைய சுயத்தை திருப்திப்படுத்துறதுக்கு. நான் சொன்னது புரிஞ்சுதுங்களா? பல முயற்சிகள் எடுப்போம். ஏன் என்னுடைய சுயம் திருப்தி ஆகணும், என் சுயம் திருப்தி ஆகணும் முயற்சி எடுப்போம்.
அப்படி எடுக்கக்கூடாது. அதை எடுப்பது என்பது தன்னைத்தான் வெறுப்பது அல்ல. சோ என் சுயம் அதை எதிர்பார்க்கிறது. அதை எதிர்பார்க்கும் போது அது எனக்கு திருப்தி அளிக்கிறது. இப்படி சுயத்தை திருப்தி அடையும்படி செய்வது சுயத்தை வெறுப்பது அல்ல. அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்களேன், ஒரே வசனம் தான் ஆதார வசனம், இதுக்கு எவ்வளோ டெஃபினேஷன் கொடுக்குறோம். ஸோ இப்படி சுயத்தை நம்ம வெறுத்து என்ன பண்ணோம்னா மறுத்து சிலுவையை எடுக்க வேண்டும். இதைத்தான் ரொம்ப ஆழமான ஒரு பகுதியை பார்க்குறோம். ஸோ பூமிக்குரிய காலங்களில் இருப்பது, அதிலிருந்து விலகுவது கூட சிலுவை எடுப்பது தான் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ சிலுவை சுமத்தல் என்பது ஒரு பெரிய ஒரு பாடம் நமக்கு. ஆனால் நம்ம கொஞ்சம் சுருக்கமாக தான் பார்க்குறோம். ஒரு ரீப்ரிண்டில் ஒரு பகுதி வாசிக்கலாம். அவர்களுடைய சிலுவை, அங்கிருந்து வாசிங்க. இருக்க விரும்புவோர் அவர்களுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அவருடைய அடிச்சுவடிகளை பின்பற்ற வேண்டும். பிரயாணம் முழுவதுமாக சோதனைகள் இருக்கும் என்று அவர் அவர்களுக்கு கூறினார். பாருங்களேன், சிலுவையை எடுத்துக்கொண்டு அவருடைய அடிச்சுவடிகளை பின்பற்றவங்களுக்கு பிரயாணம் முழுவதும், பிரயாணம் முழுவதும் அர்த்தம், இப்போ பிரயாணம் பண்ணிட்டு வந்துட்டோம், இப்போ சோதனை இருக்குமா? இருக்கும். போறேன், இப்போ சோதனை இருக்குமா? நாளைக்கு எங்கே புறப்பட்டு வேலைக்கு போறோம், சோதனை இருக்குமா? ஃபேமிலியில் இருக்க போறோம். அப்போ பிரயாணம் முழுவதும் சோதனை இருக்கும் என்று அவர் என்ன பண்ணுகிறாராம்? கூறி இருக்கிறார். அடுத்தது வாசிங்க. தவறான புரிதலின் கீழ் எவராகிலும் சீஷர்களாவதை கர்த்தர் விரும்பவில்லை. நான் எங்கேயோ அங்கே என் சீஷனும் இருப்பார். பாருங்களேன், தவறான முறையில் யார் என்ன ஆக முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் நான் சிஷ்யன் ஆயிடும் நினைக்கிறோம், நாம சிஷ்யன் ஆயிடும் நினைக்கிறோம். இல்ல, சோதனைகள் இல்லாம சீஷனாக ஆக முடியாது. அப்போ நான் எங்கேயோ அங்கே என் சீஷன் இருப்பான். அப்போ அவர் எங்கே இருக்கிறார்? சிங்காசனத்துல. எப்படி போயிருக்கிறார்? ரூட், பிரயாணம், அதே பிரயாணம் தான். வாசிங்க தொடர்ந்து. இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இயேசுவை பின்பற்றுவோர் தேவனுக்கு சத்தியத்துக்கும் சாட்சியாய் இருந்து ஆசீர்வதிக்கப்படுவதோடு இறுதியில் அவரால் அவரது மேசியாவுக்குரிய மகிமை, கனம் மற்றும் அழியாமையில் பங்கு பெறுவர். ஸோ பார்த்தீங்கன்னா, அதனால் அவரது மகிமைக்குள் நம்ம என்ன பண்ணுவோம்? பங்கு பெற வேண்டியதா இருக்கிறார். அது மட்டும் இல்லை, மரணத்திற்குள் மூழ்கி அவரது பாத்திரத்தில் பங்கு பெறாவிடில் அவருடைய ராஜ்யத்தில் நாம் பங்கு பெற முடியாது. ஸோ இதை தான் நம்ம இங்கே ரொம்ப தெளிவாக இங்கே சொல்கிறோம். இதை நம்ம இன்னொன்று கூட சொன்னோம் இல்லையா, பலி. அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் எங்கே வரலாம்? இப்போ எங்கே வரலாம்? கொஞ்சம் அந்த சிலுவைக்குள்ளே போகலாம். கொஞ்சம் அசதியாயிட்டீங்களா? ப்ளீஸ் கொஞ்சம் குழந்தைங்களை விட்டுருங்க, அவங்கள போய் படிக்க வைங்க, உட்கார வைங்க. டிஸ்டர்பாக இருக்குது மற்றவங்களுக்கு. கொஞ்சம் அவங்கள நீட் பண்ணுங்க, இல்லை தூங்க கழுத்துங்க. ரிஷிதா போய் உட்காருமா, அமைதியா உட்காரு. போயிட்டு தூங்கழுத்துங்க. ஏன் இவ்வளோ டிஸ்டர்ப் பண்றீங்க? நீங்க சபையில் வரும்போது குழந்தைகளை சரிசமமா பார்த்துங்க, இல்லைன்னா அவங்கள தூக்கிட்டு வெளியே போயிடுங்க. மற்றவங்களுக்கு நீங்க இடையூறா இருக்காதீங்க ப்ளீஸ். எம்சி பண்றவர் அதை வந்து நீங்க கண்காணிக்கணும் தம்பி. ஓகே, இப்போ நம்ம எங்கே போகலாம் அப்படின்னா, பாருங்கள், லைவ் போயிட்டுருக்கு, நம்ம லைவில் பேசுகிறோம். இது கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். இது எல்லாத்தையுமே நீங்களும் அதை சரி பண்ணிப்பீங்க. நான் ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் யாரும் சரி பண்ண மாட்டேன்றீங்க. தயவுசெய்து சரி பண்ணுங்கள். அதெல்லாம் சிலுவையை தூக்க தான் வந்திருக்கிறோம். பாடத்தை கடைசி வரை கேட்டு பாருங்கள். நம்ம தூக்கி இருக்கிறோமா தூக்கலையான்றது பாடத்தினுடைய கடைசியில் தெரியும். இப்போ நம்ம சிலுவை தூக்கணும். நீங்கள் விரும்புனீங்கன்னா தன்னைத்தான் வெறுக்கணும். அப்போ தன்னைத்தான் வெறுத்துட்டா இது வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. சிலுவையை தூக்கிடுவோம். சிலுவையை தூக்கிட்டா நம்ம எங்க போயிடலாம்? இப்போ பலி ஆகிடலாம். இதை தாங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னாரு. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:31. 1 கொரிந்தியர் 15:31. நான் அனுதினமும் சாகிறேன், அதை நம்முடைய கர்த்தராகிய. அப்பனா எந்த வார்த்தையிலிருந்து அவர் பேசியிருப்பார்? இப்போ நான் அனுதினமும் சாகிறேன். அப்பனா அப்போஸ்தலனாகிய பவுல் அனுதினமும் செத்துக்கிட்டே இருந்தாரா நோய்வாய்ப்பட்டு? இல்ல. அவர் சொன்ன அர்த்தம் எது? இப்போ நான் சிலுவையை தூக்கிட்டேன்,
அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டேன், நான் தன்னைத்தானே வெறுத்துட்டேன். ஸோ வெறுக்கிறவர்களாக அங்க இருக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா தன்னை முற்றிலும் ஒப்பு கொடுத்துட்டார். இதை தான் நம்ம பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இது சிலுவையை தூக்கிறது. இதுதான் சிலுவையோடைய அர்த்தம். அல்லது தன்னைத்தானே வெறுத்தல். தன்னைத்தானே வெறுக்காம சிலுவையை தூக்க முடியாது. நான் சிலுவையை தூக்க ரெடி ஆயிட்டேன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு வெறுக்காம இருந்தா அது நோ யூஸ். விரும்பிட்டேன் பிரதர், நான் விரும்பிட்டேன், தன்னைத்தானே வெறுக்க போறேன், சிலுவையை தூக்குறேன், நான் பலி ஆவறேன், அது கிளியர். நான் விரும்பிட்டேன் ஆனா இப்ப விரும்பாத மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் என்ன இல்லை, கிளியர் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். விரும்பி தான் வந்திருக்கிறோம் அப்படின்னா தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். இது ஒரு பார்ட். உங்கள் சிலுவை. அப்ப நான் தூக்குறது யாரோட சிலுவை தான் தூக்கணும். நீங்க பக்கத்துல சிலுவை தூக்க முடியாது, நீங்க ஏன் சிலுவை தூக்க முடியாது, நான் உங்க சிலுவை தூக்க முடியாது. அப்ப சிலுவைனா எது? பாடு, அவமானம், கஷ்டம். இப்ப நான் பார்த்தோம் இல்லையா, மொத்தம் இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வரணும். இதுதான் சிலுவை தூக்குறது அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா நுகம். சிலுவை உங்கள் சிலுவை, ஆனா நுகம் என் நுகம், அவருடைய நுகம் என்றார். திருப்பி இந்த ஆதார வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28-29. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28-29. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். 30ஆம் வசனம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். பாருங்களேன் என்ன சொல்றாருன்னா, அங்க சொல்றார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. யாரை பத்தி பேசுறாரு? இப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் பேசுறார். அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் என்ன வருத்தப்பட்டிருக்காங்க, இதோட பேக்ரவுண்ட் நம்ம பார்க்கணும் இல்லையா? ஏற்கனவே சிலுவைக்கு ஒரு பேக்ரவுண்ட் பார்த்தோம், நுகத்துக்கு ஒரு பேக்ரவுண்ட் பார்க்கணும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்கன்றார். ஏன் வருத்தப்பட்டாங்க அவங்க? ஏன் தெரியுமா வருத்தப்பட்டாங்க? நியாயப்பிரமாணத்தை அவங்களால என்ன பண்ண முடியல, ஃபாலோ பண்ண முடியல, நிறைவேற்ற முடியல. நியாயப்பிரமாணம் என்கின்ற நுகத்துல அவங்க மாட்டிக்கிட்டாங்க. இப்ப புரிஞ்சிருக்கும் பாடம். இப்போ நியாயப்பிரமாணம் என்ற ஒரு நுகத்துல அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அந்த நுகம் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப பலுவா இருந்துச்சு, வெயிட்டா இருந்துச்சு, ரொம்ப சுமையா இருந்துச்சு. நியாயப்பிரமாணம் அவங்களால பண்ணவே முடியல. இப்ப பாருங்க, அதைத்தான் சொல்றாரு, நீங்க என்கிட்ட வாங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் அப்படின்றார். நுகம் யாருது? கிறிஸ்துவது, அவரது நுகம். யார் ஏத்திக்கணும்? இப்ப நாம ஏத்திக்கணும். ஏத்திக்கிட்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பனா லிசன் பண்ணுங்க, என்கிட்ட லிசன் பண்ணிக்கங்க, அப்பதான் உங்க ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு ஒரு முக்கியமான வசனம் இதான், என் நுகம் மெதுவாயும். அப்ப என் நுகம் எப்படி இருக்குது? மெதுவா. மெதுவானா எப்படி? மெதுவா இருக்குது அப்படின்னு அர்த்தமா? என் சுமை லகுவாயும் இருக்கிறது அப்படின்றார். அப்பனா நுகம் அப்படின்றார். அந்த நுகம் ரொம்ப மெதுவா இருக்கு. அவருடைய சுமை, அந்த சுமை எப்படி இருக்குன்னா லகுவா இருக்கு. இப்ப பாருங்களேன், நுகம் அப்படின்னா என்ன? இதுக்கு நம்ம இதை பார்க்காம என்ன பண்ண முடியாது, இது புரிஞ்சிக்க முடியாது. நுகம்னா என்ன? நுகம் பாருங்க, இதுதான் நுகம். இந்த நுகம் தான் மாட்டோட கழுத்துல வச்சிருவாங்க, கரெக்டுங்களா? மாட்டோட கழுத்துல வச்சு பூட்டிடுவாங்க. 2 மாடு பூட்டிடுவாங்க. இந்த பேலன்ஸ் பண்ணி என்ன பண்ணும், மாடு அப்படியே இழுத்துட்டு ஓடணும். அப்படின்னா இதுதான் நுகம். இந்த நுகம் தான் இதுதான் நுகம். இதுக்கு பேர் தான் நுகம். ஓகே, இதுக்கு பேர் தான் நுகம். இந்த நுகம் யாருது? இப்போ கிறிஸ்துவது. கிறிஸ்துவோடைய நுகம் யார் மேல வரணும்? இப்போ நம்ம தோள்பட்டை மேல வரணும். அப்ப நம்ம தோள்பட்டை மேல வரணும்னா அந்த நுகம், இந்த கட்டை நம்ம தோள்பட்டை மேல வரணும். இந்த கட்டை யாருதுன்னா இயேசு கிறிஸ்து. இது நம்ம மேல வரணும்னா நம்ம என்ன பண்ணிருக்கணும்? இப்போ என்ன பண்ணிருக்கணும்? சிலுவையை தூக்கி இருந்திருக்கணும். புரிஞ்சுதுங்களா? அந்த நுகம் அப்பதான் தூக்கவே முடியும். அப்போ கிறிஸ்துவோடைய நுகம் இங்க வருதுன்னா இந்த நுகம் எப்படி இருக்குன்னா மெதுவா இருக்கான். சரி, நுகம் எதுக்கு வைக்கிறாங்க? இப்போ இந்த மாட்டுக்கு இது நுகம் வச்சிருக்காங்க, எதுக்கு வச்சிருக்காங்க? நுகம் வச்சதுக்கான ரீசன் என்ன? நுகம் வச்சுக்கிறதுக்கான ரீசன் என்ன? நுகம் ஏன் வச்சிருக்காங்க?
நுகம் வச்சாலே ஒரு சுமையை தூக்கணுன்றதுக்காக தான். அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த நுகம் வைக்கிறதே எதுக்கு தான்? இப்போ நுகம் 2 தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, 1 கூட இருக்கலாம். ஒரே மாடை கூட வச்சு என்ன பண்றாங்க, அந்த நுகம் எது கட்டுறாங்க? இப்போ ஏன் ஒரே மாடுக்கு நுகம் எல்லாமே அப்படி இழுத்துன்னு போலாமே? நுகம், அந்த நுகத்துக்கு கீழே என்ன இருக்கும்? ஒரு ஏர் உழுறதா ஒன்று இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு மண்ணை என்ன பண்ணலாம் செய்யறதா இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கும். அப்ப ஏதோ ஒரு சுமை அந்த நுகத்துல என்ன பண்ணி ஆகணும், கொடுத்தாகணும். அப்ப இங்க என்ன பண்ணுதுன்னா, நுகம் எதைத்தான் கொண்டு வரணும்னா சுமையை தான் சுமக்கணும். நுகை வைக்கிற இடமே நுகத்தினுடைய பிரின்சிபல் என்னதான்னா சுமையை சுமக்கணும். நுகம் வைக்கிறது எதுக்கு தான்? சுமை சுமக்கிறதுக்கு தான். அப்படின்னா யாக் அப்படின்ற அர்த்தம் சொல்றாங்க, யாக் அப்படின்னு. ஸோ இங்க கிரீக்க வார்த்தை பார்க்கலாம் பாருங்களேன். கிரீக்க வார்த்தை சுகோஸ், சுகோஸ் என்ற வார்த்தை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சுகோஸ் என்ற வார்த்தை அதுக்கான மீனிங் டெஃபினேஷன் பாருங்களேன், நான் கீழே போட்டிருக்கிறேன். கப்ளிங் அப்படின்ற ஒரு வார்த்தை. கப்ளிங் என்ன? இணைப்பது. நல்லா புரிஞ்சுக்குங்க. நுகம் என்பது சிங்கிளா கூட இருக்குது, இருக்கா? ஒரு குதிரையை நுகம் போட்டு என்ன பண்றாங்க, ஒருத்தர் ஓட்டிக்கிட்டு போறாரு, அதுல உள்ள ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கிறார். அப்போ நுகம் எதுக்கு தான் கட்டுறாங்க? இப்போ மீனிங் புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு குதிரை மேல ஒரு நுகத்தை வச்சு ஒரு வண்டி மேல கட்டுறாங்க. அப்ப அந்த நுகம் எதுக்காக யூஸ் பண்ணுது? அதை இழுக்கிறதுக்கு. அப்படின்னா அந்த நுகம் அதனுடைய அடிப்படை, அதனுடைய வேலை என்ன சொல்லுங்க? அதனுடைய வேலை இந்த சுமையை இழுத்துக்குன்னு போறது. நான் சொல்றது புரிஞ்சுச்சிங்களா? இதுதான், வேற வேலை எதுவுமே இல்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா அது சிங்கிள் கிடையாது. இங்க சொல்ற சுகோஸ் அப்படின்ற வார்த்தை கூட மீனிங் சிங்கிள் இல்ல, கப்ளிங். அப்படின்னா எதுதான்? இப்போ இணைப்பது, ரெண்டுத்தையும் இணைக்கக்கூடியது கப்ளிங் அப்படின்னு சொல்றார். யாக் அப்படின்ற கப்ளிங் அதுதான். அது மட்டும் இல்ல, அது இன்னொன்னு சொல்றாரு பாருங்களேன், சர்வீஸ்டு. சர்வீஸ்டு அப்படின்ற சர்வீடு அப்படின்ற வார்த்தை வந்து அடிமைத்தனம் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்றார். அப்படின்னா இது என்னதான்? இப்போ பாருங்களேன், உதாரணம், அன்னைக்கு பண்டைய கால பகுதியில் என்ன பண்ணியிருந்தாங்க தெரியுங்களா? மனிதர்களை அடிமையா வச்சிருந்தாங்களா? ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் எப்படி தான் இருந்தாங்க? அடிமைகளா இருந்தாங்க. அதே போலதான் இப்போ நுகம் கொண்டு வந்தா நாம யாரா ஆயிடும்? இப்போ அடிமை. யாருக்கு அடிமை? எவ்வளவு டெஃபினேஷன் உள்ளது பாத்தீங்களா? அடிமை. நம்மலாம் இப்ப யாருக்கு தான் அடிமை? கிறிஸ்துக்குள் அடிமை. நம்மெல்லாம் அடிமை அப்படின்றார். அது மட்டும் இல்ல, சிங்கிளா தானே இருக்கும். அதுக்கும் ஒரு ஆன்சர் கொடுக்குறாரு பாருங்களேன், பேர் ஆஃப் த பேலன்ஸ். அப்படின்னா எத்தனை பேர் இருக்கணும்? இப்போ 2 பேர் பேர் பண்ணணும். பேர் பண்ணி பேலன்ஸ் பண்ணணும். இதைத்தான் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? ஒரு முழுமையான ஒரு எருத கொஞ்சம் மீடியமா ஓடக்கூடிய எருதோட கட்டிட்டு என்ன பண்ணுவாங்களாம் தெரியுமா? பேலன்ஸ் பண்ணுவாங்களாம். நான் சொல்றது புரியுதுங்களா? ஒரு நல்ல ட்ரைனிங் எடுத்த ஒரு எருது இருக்கும் இல்லையா, ஒரு உழக்கூடியது நல்லா இருக்கும். அதான் கூட ஒரு மீடியமா உழக்கூடிய ஒரு எருதையும் சேர்த்து கட்டுவாங்க. கட்டினா அந்த கப்ளிங்ல 2 என்ன ஆயிடும்? இப்போ இணைஞ்சிரும். இணைஞ்சவன என்ன பண்ணும்? இது நல்லது ஓடும்போது கொஞ்சம் ஸ்பீடு கம்மியா இருக்கிறதும் சேர்த்து என்ன பண்ணும்? அது கூடவே ஓட ஆரம்பிக்கும். புரிஞ்சிச்சா? சொன்னது புரியுதா புரியலையா? ஓட ஆரம்பிக்குமா? ஓட ஆரம்பிக்கும். இது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கு. இப்பதான் எக்ஸ்பீரியன்ஸை கத்துக்க போது இதை இழுத்துக்குன்னு ஓடும். இதுவும் அது கூட என்ன பண்ணும்? பேலன்ஸ் பண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடும், இப்படி ஓடணும். இதுதான் நுகம். இந்த நுகம் மெதுவா இருக்கும். ஆக்சுவலா பாருங்களேன், நுகம் மாட்டு மேல வைக்கும் போது எப்படி இருக்கும்? நீங்க பார்த்துருப்பீங்க எல்லாரும். அண்ணன்லாம் இப்போ ரொம்ப அதிலெல்லாம் பேர் பெற்றவர். அவங்கெல்லாம் கிராம சைடில் இருக்கிறவங்க. நான் போய் பார்த்துருக்கிறேன். நான் அதை நுகம் வைக்கும் போது நுகத்துக்கு ஏத்த மாதிரி கழுத்தை அமைக்கணுமா, கழுத்துக்கு ஏத்த மாதிரி நுகம் இருக்கணுமா? யார் சொல்றா பார்க்கலாம் சொல்லுங்க. இப்ப வேற யாரும் சொல்றீங்களே, டிஃப்ரெண்ட் ஆகுறீங்களே. நுகத்துக்கு ஏத்த மாதிரி கழுத்தா, கழுத்துக்கு ஏத்த மாதிரி நுகமா? நீங்க அப்படியே டாக்டரின் வாங்க. கழுத்துக்கு ஏத்த மாதிரி நுகமா இருந்தா நுகம் இயேசு கிறிஸ்து. தப்பாச்சா? அப்போ எப்படி இருக்கணும்? நுகத்துக்கு ஏத்த மாதிரி தான் கழுத்து இருக்கணும். புரியுதுங்களா? அப்ப இயேசு கிறிஸ்துக்கு நுகம் எது? பிதா. அப்போ அவரு பிதாவுக்கு ஏத்த மாதிரி போனாரா, இல்ல அவருக்கு ஏத்த மாதிரி வச்சுக்கிட்டாரா? புரியுதுங்களா? டிஃப்ரெண்ட் ஆகுது பாத்தீங்க இந்த இடம். ரொம்ப மைனூட்டா கவனிக்கணும் அன்பு சகோதர சகோதரிகளே. அப்ப நுகம் யார் பேர் பண்ணோம்? இப்ப 2 பேர். யார் 2 பேர்?
இந்த 2 மாடு ஒன்று ட்ரைனிங்ல ஒன்று இப்படி ஆச்சா. இங்க பாருங்க இந்த பிக்சர், இப்போ இதான் நுகம். அப்படின்னா ஒன்று கிரைஸ்ட், இன்னொன்று யாரு? நாம. அவர் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டார்? இப்போ வெட்டி அடைஞ்சு ஓடுற போறார். இப்போ ஓடிட்டார். அவரா கூட நம்மளை கட்டி வச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அவரா கூடவே இழுத்துக்குன்னு ஓடணும். புரியுதுங்களா? இதான் நுகம். அப்பனா அந்த மாட்டுக்கு நுகம் எப்படி இருந்துச்சு? அந்த மாட்டுக்கு நுகம் போட்டிருந்தாங்கன்னா அடையாளம் தெரியுமா? அடையாளம் தெரியுமா தெரியாதா? தெரியும் பிரதர். ஒரு மாதிரி பெல்ட் மாதிரி இருக்கும், அடையாளமா இருக்கும். அது வலிக்கும், புண்ணாயிட்டு இருக்கும், அதெல்லாம் இருக்கும். அப்பனா இந்த நுகம் எப்படி இருக்குன்றாருன்னா, இது மெதுவா இருக்கு, லகுவா இருக்கு என் சுமைன்றார். அப்போ அந்த நுகம் போயிட்டு போயிட்டு ஏன் புண்ணாச்சு? ஏன் புண்ணாச்சு? வெயிட் இல்ல இல்ல, வெயிட் அதிகம். ரெண்டாவது கழுத்துல என்ன அவளை சரியா போயிட்டு ஃபிக்ஸ் ஆகல. அதனால ஜிக்ஜாக்கா இருக்கும் போது வெயிட் அதிகமான என்ன ஆகாது. ஆனா இவருடைய நுகம் எப்படி இருக்குன்றாருன்னா, இல்ல இல்ல இது மெதுவா இருக்கும், சும்மா கூட எப்படி இருக்கும்? லகுவா இருக்கும்ன்றார். இங்க தான் நான் ரொம்ப ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி. அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படி என்ன சிந்திக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. பாருங்களேன், தன் இளைய பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷன் நல்லது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வயசு பசங்க நுகம், குடும்ப கஷ்டத்தை சுமக்கிறது என்னதான் நல்லது. கரெக்டா? நல்லதா? நல்லது இல்லையா? குடும்ப கஷ்டத்தை அவங்க தாங்க சுமக்கணும். அதான் இளைய பிரயாத்தில் நீ இதெல்லாம் சுமக்கணும், நல்லது. பைபிள் வசனம் சொல்லுது. அது மட்டும் இல்லை, இன்னொன்னு சொல்லுது, அந்நிய நுகத்தோட நீ என்ன பண்ணாத, இணைக்கப்படாத. அந்நிய நுகம் எது? மேரேஜ் நுகம் வேற, அது இணைக்கப்படாத. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு சொல்றாரு அவரு. அப்படின்னு அன்பு சகோதர சகோதரிகளே, 2 மாடுகள் கப்ளிங் பண்ற மாதிரி ரெண்டும் ஒன்றாக இணைக்கப்படுதல் தான் நுகம். அப்போ நுகம் வைக்கப்படும் போது மாட்டின் மீது சுமை பாரம் இருக்குமானா இருக்கும் தான். நுகம் சுமை ரெண்டுமே வேற வேற இல்லை, ரெண்டும் தொடர்புடையது அப்படின்னு பார்க்குறோம். சுமையை நுகத்தின் மூலம் எடுக்க முடியும். சுமையை எதன் மூலம் தான் எடுக்க முடியும்? நுகத்தின் மூலமாக தான் எடுக்க முடியும். சுமை, ஒரு சுமை இருக்கு, ஒரு பெரிய 10 பெட்டி இருக்குதுன்னா அந்த வண்டியில் ஏற்றணும்னா எதுதான் வேணும்? இப்போ 2 மாடு நுகத்தில் வச்சா தான் அதை ஏற்றணும் போக முடியும். இப்போ நமக்கு கூட என்ன இருக்கு? சுமை இருக்கா? இந்த சுமையை எந்த நுகத்தில் கொண்டு போய் வைக்கணும்? இப்போ பார்த்தீங்களா, எங்கே கொண்டு வந்து நிறுத்துறாரு பாருங்க பாயிண்ட்டை, அங்கே கொண்டு போய் நிறுத்தணும். ஸோ சுமையை நுகத்தின் மூலமாகத்தான் எடுக்க முடியும். வேலையை, ஒரு வேலையில் ஈடுபடும் போது அல்லது ஊழியம் செய்யப்படும் போது அல்லது கிரியை செய்யப்படும் போது நுகம். அப்போ நுகம் அப்படின்னாலே எதுதான்னா, அவருடைய வேலை செய்யறது, அவருடைய ஊழியம் செய்யறது, அவருடைய கிரியை செய்யறது, இதுதான் வேலை. அப்போ நுகம் யார் மேலே ஏற்றப்படுகிறதோ, நுகம் யார் மேலே ஏற்றப்படுகிறதோ அவர்கள் ஒரு மாபெரும் வேலையை செய்வதற்காக யார் அவங்க மேலே நுகத்தை ஏற்றினாங்களோ, திருப்பி பாயிண்ட்டை சொல்கிறேன், யார் மேலே நுகத்தை ஏற்றப்படுத்தப்படுகிறதோ அவர்கள் ஒரு மாபெரும் வேலைக்காக, வேலை செய்வதற்காக யார் அவங்க மேலே நுகத்தை வைத்தார்களோ அவர்களுக்கு தன்னை முற்றிலும் ஒப்பு கொடுத்து, அப்படின்னா கிட்டத்தட்ட அடிமையாக, அவர்களுக்கு தங்களை முழுக்க ஒப்பு கொடுத்து அவர்கள் எதிர்பார்த்த வேலையை செய்து முடிக்கிற வரைக்கும் முழு அர்ப்பணிப்பை கொடுப்பார்கள். இப்போ புரிஞ்சிச்சா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ என்ன அர்த்தம்? நுகம் யார் மேல ஏற்றப்பட்டிருக்கிறதோ அவங்க, யார் ஏத்தனாரோ அவருடைய வேலையை இவங்க என்ன பண்ணணுமா? எப்படி? கிட்டத்தட்ட அடிமை மாதிரி அவருடைய விருப்பத்தை செய்யணும், வேற வேலையே இல்லை. அவர் ஒரு வேலை கொடுத்துருப்பார்ல, ஒரு ஊழியம் கொடுத்துருப்பார்ல, இதை அப்படித்தான் செய்யணும். எப்போ வரையும்? மரண வரையும் முழுவதும் அர்ப்பணிக்க வேண்டும். ஸோ இதைத்தான் அங்கே சொல்லக்கூடிய ஒருத்தர் சொல்றார். அப்போ ஒருத்தர் சுமையும் வேலையை அவர் திருப்தியோடு ஏற்ப நிலையோடு அவர் செஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சுமை எப்படி இருக்கும்? இப்போ அவருக்கு ரொம்ப லகுவாக இருக்கும், நம்ம இன்னும் போல உள்ள. ஸோ அப்படின்னா அவர் ஒப்பு கொடுத்தாருன்னா அது ரொம்ப கிளியராக இருக்கும். அப்போது நுகம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பதை அது குறிக்கிறது. நுகத்தை தன்னிடம் கொடுப்பது
கொடுத்தவர், தன்னிடம் கொடுத்தவர்கிட்ட அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், வழிநடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுத்து அமைதியாக இருக்கணும். நீங்க இப்படி எடுத்துக்கூடாது, பேசவே கூடாதா சபையில் வந்து அப்படின்னு, அப்படி இல்லை. நீங்க ஒரு சில நேரங்கள் இப்படி தான் எடுத்துக்கிறீங்க, பேசாதீங்க அப்படின்னா அப்போ நாங்கள் யார்கிட்டையும் பேசக்கூடாதா அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. மீனிங் அது இல்லை, நீங்க தப்பா மீனிங் எடுத்துக்கிறீங்க. இங்க அமைதியா இருக்கணும்னா அமைதியா அப்படியே இருக்கட்டும், அப்படி இல்லை, அதற்கான மீனிங் வேற. ஸோ அமைதியா இருக்கணும். அப்போ 2 அடையாளத்தை பத்தி சொல்லியிருக்கிறார். ஒன்று சிலுவை, அது உங்கள் சிலுவை. இன்னொன்று என் நுகம், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்போ நுகம் 2 முக்கியமான ஒரு அடையாளத்தை பற்றி நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கிறோம். இதை செய்தவைக ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே. இப்போ உங்கள் சிலுவை, நுகம்னா நம்ம என்ன பார்த்துட்டோம் இப்போ. அப்போ நுகம் கண்டிப்பாக இப்படி தான் இருக்கும். இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உள்ள போகிறோம். இதான் இதோடைய டெஃபினேஷன்ஸ். உங்கள் சிலுவை. இப்போ உங்கள் சிலுவை எப்படி இருக்கும்? அநேக காரியங்களில், நம்ம சுயத்தை வெறுக்கிற விஷயத்தில் நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் சிந்தனை பண்ணி கொஞ்சம் பாருங்கள். அநேக காரியங்களில் நம்ம சுயத்தை வெறுக்கிற விஷயத்தில் ரொம்ப 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 கஷ்டம். ஆமாவா இல்லையா? ரொம்ப 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 கஷ்டம், ரொம்ப வலிக்குமா? ஏன்? சுயம் எங்கிருந்து வந்துச்சு? இது பழைய மனுஷன். ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப வலிக்கும், பாடுகளுக்குள்ள கொண்டு போகணும்ல. இந்த சுயத்தை வெறுக்கும் போதே நம்ம எங்க கொண்டு போவோம்? இப்ப பாடுகளுக்குள்ள கொண்டு. இந்த பாடுகள் தான் எது இப்போ? அப்போ சிலுவையை தூக்குதும் என்பது எது இல்லைன்னா லிட்டரலா தூக்குறது இல்லை, தன்னை வெறுக்கும் போது, எல்லாத்தையும் விடும்போது வரக்கூடிய ஒரு பலன் இருக்குல்ல, அந்த பலன் தான் பாடுகள். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்ப அந்த பலன் தான் பாடுகள். அந்த பாடுகள் தான் நமக்கு எவ்வளவு இருக்குன்னா சிலுவையா இருக்குது அன்பு சகோதர சகோதரிகளே. இதுதான் சிலுவை. அப்போ சுயத்தை வெறுக்கும் போது நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம், அது வலிக்கும். அப்படி வலிக்கும் போது நாம அதையே பொருட்படுத்தாம கொண்டு போய் செய்யும் போது வரும் பார்த்தீங்களா ஒரு பாடுகள். சில நேரங்கள் எப்படி இருக்கும்னா, என்ன தான் சுயத்தை செய்யாம இப்படி பண்றானே, இவெல்லாம் ஒரு முட்டாளா அப்படின்னு நம்மள பிறர் கேட்பாங்கல்ல. நமக்கு வலிக்குமா வலிக்காதா? வலிக்கும். இவருக்கு நாங்க பைபிளே தெரியல அப்படின்வாங்க. இன்னொரு சில சொல்லுவாங்க, சண்டே என்ன போயிடுறீங்க சும்மா இதுவா, நீங்களா ஒரு முட்டாளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு எப்படி இருக்கும்? இப்போ பயங்கரமா வலிக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்னங்க இது கூட செய்யறதுக்கு கூட உங்களுக்கு உரிமை இல்லையா, தகுதி இல்லையான்னு கேட்பாங்க. அந்த நேரத்தில் என்ன ஆகும்? இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் கேட்பாங்க, ஆம்பளையே இல்லையா நீங்க அப்படின்லாம் கூட கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது என்ன ஆகும்? வலிக்கும் தான் செய்யும், வலிக்கும். உங்களை யாரும் கேட்கலையா? உங்களை யாரையும் புண்படுத்தலையா? செய்யலையா? எல்லாமே இருக்கும். இதெல்லாம் ரொம்ப 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 வலிக்கும். சில நேரங்களில் நமக்கு தேவையான சில சித்தத்தை செய்வது கூட நம்மளால செய்ய முடியாமல் போகும்போது வலிக்குமா? பயங்கரமா வலிக்கும். சே, ஏன் விஷயத்தை நான் பண்ணிக்க முடியலையே என்னால அப்படின்னு வலிக்குமா? வலிக்கும். இதுதாங்க சிலுவை. இதனால பாடுகள் வருமானா வரும், இதனால போராட்டங்கள் வருமானா வரும், இதனால பிரச்சனைகள் வருமானா வரும், இதனால மனத்தளர்வு வருமானா வரும், இதனால சோர்வுகள் வருமானா வரும். இந்த சோதனைக்குள்ளதான் நம்ம போக கடமைப்பட்டிருக்கிறோம். இதுதாங்க சிலுவை. இதை தூக்க ரெடியா? நியாயமான விருப்பம் ஒன்று இருக்கும், அந்த நியாயமான விருப்பத்தை கூட செய்ய முடியாம தடைப்படுவோம்ல, விட்டு கொடுத்துருவோம்ல. உங்களுக்கு நியாயம்தான் அது செய்யணும், ஆனா அதை விட்டு கொடுத்துட்டு இருப்போம் சகோதர சகோதரிகளுக்காக. ஆனா அந்த இடம் நம்ம வீட்டாரோ அல்லது நம்ம கூட இருக்கிற கணவன் மனைவியோ, என்னங்க உங்களை மாதிரி ஒரு பைத்தியக்காரன் யாருன்னா இருப்பானா? சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க. அது ஒரு பாடு, அது வலிக்கும், வீட்டிலேயே சொல்லுவாங்க. இந்த சிலுவை தாங்க தூக்கணும். இது நம்ம ரெடியா? இதை தூக்காம எங்க போக முடியாது, எங்க போக முடியாது. வேணா சொல்லிக்கலாம், நான் பரலோகத்துக்கு போவேன், கிறிஸ்துவோட பக்கத்தில் உட்காந்து இருப்பேன்னு சொல்லிக்கலாம், சும்மா வாயில. எப்படி ஒரு உதாரணம் சொல்லட்டுங்களா? வாயிலேயே
அப்படி மேலே போக முடியாது. இது இருக்கணும். ஸோ நுகம், அவருடைய நுகத்தை நம்ம மேலே சுமத்தி வச்சிருக்கிறார். கர்த்தர் நம்ம மேலே நியமித்த வேலையை நுகம் வச்சிருக்கிறார். கர்த்தர் தான் நம்ம மேலே ஒரு வேலையை நியமனம் பண்ணி வச்சிருக்கிறார். அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர் வழியில் நடத்தக்கூடிய பாதையில் நம்முடைய பிரயாசங்களை முழு பலத்தோடும் உற்சாகத்தோடும் சோறு போகாமல் ஏறெடுக்க வேண்டியது தான் நம்மளுடைய காரியம். எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை பாருங்க. 553 ரீபிரிண்ட்ல தான் இருக்குது. கர்த்தர் நம்ம மேல வைத்த நியமித்த வேலையை அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கணும், அவர் படி வழி நடத்தணும். அதைத்தான் இங்க சொல்றார் பாருங்களேன். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். அப்பனா ஒருவர் பாரத்தை என்ன பண்ணணும்? ஒருவர் சுமக்கணும். அப்போ வேலை என்பது எது? இப்போ கர்த்தருடைய வேலை என்பது எது? எல்லாரும் அங்க இருப்பாங்கல்ல, அந்த ஒருவருடைய பாரத்தை சுமக்க வேண்டியதா இருக்கிறோம். ஸோ அதுதான் அங்க சிலுவையை எடுத்துக்கொள்ள அந்த நுகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய விஷயமா இருக்குது. ஒன்று, சுயத்தை வெறுக்கிற அத்தியாவசியமான பற்றி பேசுகிறது இயேசு கிறிஸ்து சிலுவை. தேவ சித்தத்தை தேவ ஆசீர்வாதத்திற்காக, சகோதரர்களுக்காக, அல்லது உங்கள் சித்தத்தை வெறுக்க வேண்டும் அல்லது பலியாகணும். இதுதான் மரணம் நம்ம கிட்ட உட்பிரவேசிக்கணும். மற்றொன்று நுகம். இது ரெண்டு தான் பார்க்குறோம். நுகம் பார்க்குறோம். நுகம் வேலை செய்வதில், அவருடைய சித்தம் செய்வதில் நம்ம என்ன பண்ணணும்? பிரயாசப்படணும், உற்சாகமாக இருக்கணும், அவருடைய வழிநடத்துதல் இருக்கணும். இது ரெண்டுக்கும் எதனா ஒத்துமை இருக்கா? நம்ம இதான் பார்க்குறோம். அல்லது வித்தியாசம் இருக்கா? இதை பற்றி பார்க்கலாம். ஸோ நாம் சுமக்கிற சிலுவைக்கும் நாம் எடுக்கிற கிறிஸ்துவின் நுகத்திற்கும் என்ன ஒற்றுமை அல்லது என்ன வித்தியாசம்? இரண்டும் ஆவிக்குரிய நிலை தான். ரெண்டுமே இதுதான். இப்போ சிலுவை தூக்குறதும், தான் சிலுவை, என்னுடைய சிலுவை நான் தூக்குறதும், இயேசு கிறிஸ்துடைய நுகத்தை நான் சுமப்பதும் எதுதான்? இப்போ ரெண்டுமே ஆவிக்குரிய நிலை தான். விசேஷமாக இது யாருக்கு தான் கொடுக்கிறார் தெரியுங்களா? விசேஷமா இது யார் கொடுக்கிறாருன்னா, அழைப்புக்குள்ள வந்த அழைக்கப்பட்டவர்கள் மட்டுமே பங்கு பெற முடியும். இது வேற யாரும் பங்கு பெற முடியாது. அழைப்புக்குள்ள ஒரு அழைப்பு இருக்குல்ல, அந்த அழைப்புக்குள்ள அழைக்கப்பட்டவர்கள் மட்டுமே பங்கு பெற முடியும், மற்றவர்கள் அல்ல. அப்பனா இது ஸ்பெசிஃபிக்கா யாருக்கு தான்? இது நமக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்படின்னா இந்த அழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த ரெண்டு ஒரு அடையாளம் நம்ம அழைப்புக்குள்ள கொண்டு போறதுக்கு மிக சரியாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, ரெண்டுமே சரி. ஒருத்தர் ஒருவேளை, பிரதர் நான் சிலுவை எடுத்துட்டேன் ஆனால் நுகம் எடுக்கல, ஓகே ஆயிடுமா? ஓகே ஆயிடுமா? பிரதர் நான் நுகம் எடுத்துட்டேன் ஆனால் நான் சிலுவை எடுக்கல, சரி ஆயிடுமா? ஆயிடுமா? திங்க் பண்ணி பாருங்க. இப்போ நீங்கள் சிலுவை எடுத்திருக்கீங்களா, நுகம் எடுத்திருக்கீங்களா, இல்லை ரெண்டுமே எடுத்திருக்கீங்களா? திங்க் அபவுட் இட். நீங்கள் தான் திங்க் பண்ணணும். இப்போ நான் சிலுவை எடுத்துட்டு நுகம் எடுத்துருக்கிறேன்னா, இல்லை நான் சிலுவையை மட்டும் எடுத்துட்டு நுகம் எடுக்காமல் விட்டுட்டேன்னா, இல்லை நுகம் எடுக்காமல் சிலுவையை நுகம் எடுத்துட்டு சிலுவை எடுக்காமல் போயிட்டேன்னா, இது ரெண்டும் எடுக்காமல் மேலேயே போக முடியாது. ஸோ உங்களுடைய சுயநலம், விருப்பம், அதன் அடிப்படையில் தான் எடுக்க முடியும். எல்லாம் யார்கிட்ட தான் இருக்குது? இப்போ உங்கள் கையில் தான் இருக்கு. அது உங்கள் கையில் தான் இருக்கு. அப்போ உங்களுக்கு இஷ்டம் இருக்க வேண்டும். எதை எடுக்கிறதுக்கு? சிலுவை எடுக்கிறதுக்கும். சிலுவை எடுக்கிறதுக்கு இஷ்டம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடலாம்? இப்போ நுகம். சிலுவை எடுக்க வேண்டும் என்றால் நான் என்னுடைய விருப்பத்தை, என்னுடைய சித்தத்தை நான் மறுக்கணும். நுகம் எடுக்க வேண்டும் என்றால் நான் என்ன பண்ணணும்? அவருடைய வேலையை, அந்த ஊழியத்தின் பாரத்தை நான் சுமக்கணும். ரெண்டுமே எப்போ வரையும் செய்யணும்? அனுதினமும். நான் இந்த வாரம் செஞ்சிட்டேன் பிரதர், அடுத்த வாரம் இல்லை, அடுத்த வாரம் இல்லை, அனுதினமும் அனுதினமும் செய்யணும். அன்பு சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் சிலுவை தூக்கணும், ஒவ்வொரு நாளும் நுகத்தை என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு முடிவு இல்லை, மரண பரியந்தம் அதை எடுக்க வேண்டும். ஏதோ ஒரு நாள் எடுத்துட்டு அதை பற்றியே உணர்வில்லாமல் இருந்துட்டு நான் என்ன ஆயிடுவேன்? இப்போ நான் எங்க போயிடுவேன்? இந்த ராஜ்யத்தில் 1000 year கிங்டம்ல நான் ஆட்சி செஞ்சிருவேன் சொல்றது நம்மளே நாமே ஏமாத்திக்கிறதுக்கு அடையாளம். நான் இன்னைக்கு சிலுவை தூக்கிட்டேன், அப்புறம் அதுக்கப்புறம் உணர்வே இல்லை, அதை பற்றின நாலேஜே இல்லைன்னா நம்ம
புரோஜனம் இருக்கா ஏதாவது? இல்லை. இதனால் நான் சிலுவை எடுத்துக்கொண்டு இருக்கிறேன், அதனால் எனக்கு நுகம் எடுத்துக்கொண்டே இருக்கிறேன் அப்படின்ற அர்த்தம் இல்லை. எடுக்கிறதுக்கு என்ன காமிக்கணும்? இப்போ கிரியை காட்டணும். ஸோ நாமும் நம்ம ஏமாற்றிக்கொள்வது நம்மை நாமே அப்படி இல்லாமல் அந்த வேலையில் நாம் சரியாக இருக்கணும்னு தான் இந்த வேத வசனங்கள் நமக்கு அடிப்படையாக சொல்லுது. அன்பு சகோதர சகோதரிகளே, சிலுவை எடுத்தால் நிச்சயம் எது எடுக்கணும்? சிலுவை யாரெல்லாம் எடுத்திருக்கீங்க? எடுத்தீங்கன்னா நிச்சயமாக எதை எடுக்கணும்? இப்போ நுகத்தை எடுக்கணும். நான் சிலுவை எடுத்துட்டேன்னா நுகம் எடுக்க முடியாது. இல்லை, சிலுவை எடுத்தா நிச்சயம் நுகம் எடுக்கணும். சிலுவை எடுக்காம எதை எடுக்க முடியாது? இப்போ பிரதர் நான் ஸ்ட்ரைட்டாக எதை போய் எடுத்துக்கிறேன் இப்போ, ஏன்னா எனக்கு ரொம்ப பாரமாக இருக்கு, அதனால நான் போய் எதை எடுத்துக்கிறேன்? இப்போ நுகத்தை போய் மாட்டிக்கிறேன். இல்லை, சிலுவை எடுக்காம அதை எடுக்க முடியாது. அப்போ தேவ சித்தம் செய்வது மரண பரியந்தம், சிலுவை எடுக்காம நுகம் எடுக்க முடியாது. ஒரு 4 வித்தியாசத்தை பற்றி பார்க்கலாம். 4 வித்தியாசம். என்ன வித்தியாசம் பார்க்கலாம்னா, முதல்ல சிலுவை நோட் பண்ணி வைங்க. எதுக்கும் சிலுவை என்பது, உங்கள் சிலுவை என்பது தனிப்பட்ட ஒரு சம்பவம் அல்லது தனிப்பட்ட ஒரு விஷயம். நீங்க எடுக்கலாம், எடுக்காம போலாம். சுயாதீனம் உங்களுக்கு இருக்கு, சுதந்திரம் உங்களுக்கு இருக்கு. கரெக்டா இருக்கா இல்லையா? வித்தியாசம் புரியுதுங்களா? உங்கள் சிலுவையை நீங்க எடுக்காம கூட போலாம், அது உங்க தனிப்பட்ட விஷயம். நீங்க வெறுக்கலாம், வெறுக்காம போலாம். அதை செய்யலாம், செய்யாம போலாம். அது உங்களுக்கு என்ன இருக்கு? இப்போ சுயாதீனம் இருக்கு, சுதந்திரம் இருக்கு. செய்ய முடியுமா? செய்யலாம். ஆனா நுகம் தனிப்பட்ட விஷயமா? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. நுகம் தனிப்பட்ட விஷயமா? தனிப்பட்ட விஷயம் அல்ல, பகிர்ந்து கொள்ளும் ஊழியம். நுகம் இயேசு கிறிஸ்து. நுகம், என் நுகம் ஏற்றுக்கொள்ளுங்கள்னா, அவர் என்ன நுகத்தை நம்ம மேல வச்சிருக்கிறாரோ அதை நம்ம மாட்டிக்கிட்டு மற்றவங்களுக்கும் என்ன பண்ணி ஆகணும்? பகிர்ந்து கொடுக்கணும். அதாங்க நுகம். இங்க தனிப்பட்ட விஷயம் இல்ல. அப்போ ரெண்டும் அதான் கப்ளிங், இணைவது, இணைந்திருப்பது, ஒன்றாக சேர்ந்து இணைப்பது, ஊழிய வேலைகள், கிரியைகள், அர்ப்பணிக்கிறது, அது மட்டுமே. மற்றவர்களுக்கு நாம் சேவை செய்வது, இது எல்லாம். ஸோ இதைத்தான் சொல்றாரு. நம்ம படிக்கும் போது கலாத்தியர்ல நம்ம வாசித்த 6:2 ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. அப்படின்னா இங்க எது இல்லை? இப்போ இண்டிவிஜுவல் கிடையாது, இது பங்களிப்பு அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவர் பாரத்தை ஒரு சுமந்து, இப்படியே யாருடைய பிரமாணத்தை நமக்கு நிறைவேற்றணும்னா கிறிஸ்துவுடைய பிரமாணத்தை நிறைவேற்றணும். இதுதான், இது நம்பர் 1. இப்போ சிலுவை தனிப்பட்ட விஷயம், சுயாதீனம் இருக்கு. ஆனால் நுகம் தனிப்பட்ட விஷயம் இல்லை. இது யாரோடது? கிறிஸ்துவும் அவரோட கூட இருக்கிற சீஷர்கள் அல்லது அவரை பின்பற்றுகிறவர்களோட சேர்ந்து பண்ண வேண்டிய ஊழியம். தனியா பண்றது இல்லை, தனியா போறது இல்லை, சேர்ந்து பண்ணக்கூடியது. 2வது சிலுவை தனிப்பட்ட முடிவு தான். அது தனிப்பட்ட முடிவு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நாம ஒரு பாதையை தெரிந்து கொண்டு கூட போகலாம். நாம் கூட என்ன பண்ணலாம்? இப்போ நான் சிலுவையை தூக்க போறேன் அப்படின்றதுக்காக கிறிஸ்துவோடைய பாதையை கூட விட்டுட்டு கூட அவர் என்ன பண்ணலாம்? சுயாதீனம் இருக்கா அவருக்கு? அவர் ஒரு வேற பாதையை கூட, நான் அந்த பாதை தான், நான் சிலுவை தூக்குற பாதைன்னு கூட போகலாம். நீ நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. அவங்க தூக்குற பாதை தான் சிலுவை நினச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க போற பாதை தான் சிலுவை போற பாதை நினச்சிட்டு இருக்காங்க. போகலாம், அவங்க எந்த திசைனாலும் போகலாம். சுதந்திரம் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு ஒரு லாபகரமான ஒரு விஷயம் இருக்கு. லாபகரம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அவங்க இஷ்டத்துக்கு அவங்க சொல்றது தான் சிலுவை. ஓகே, ஆனா எது சொல்றது தான் சிலுவை? பேதம் சொல்றது தான் சிலுவை. ஆனா அவங்க லாபகரமா செய்யலாம், இது சிலுவை தூக்குறது. ஆனா நுகம், நுகம் என்று சொல்லும் போது அது அப்படி அல்ல. கர்த்தருடைய வேலைகளில், ஊழியங்கள்ல, கிரியைகளில் கூடவே இருக்கிற, உடன் சுமக்கிற எல்லாருடையும் ஒரே திசையில பயணிக்கிறது. புரிஞ்சுச்சா? எத்தனை திசையில பயணிக்கிறது? இங்க இந்த இடத்துல ஒருத்தர் யாராவது ஒரு திசையில போறாங்கன்னா அவங்களா கூடவே எங்க போனோம்? இப்போ எங்க தான் போனோம்? பிரதர் நான் சொல்றது புரியலையா? இயேசு கிறிஸ்து ஒரே திசை தான் காமிச்சிருக்கிறார். அப்போ ஒரே திசையில கிறிஸ்து போறாருன்னா, அந்த திசையில இன்னொரு சகோதரர் போறாருன்னா அவரா கூட தான் யார் போயிடும்? இங்க இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளும் ஒரே திசையில தான் போகணும். மாடு ரெண்டும் இழுத்துச்சுன்னா என்ன ஆகும்? இப்போ இந்த மாடு அந்த பக்கம், இந்த மாடு இந்த பக்கம் இழுத்துச்சுன்னா அந்த இடத்துல ஏறு விழ முடியுமா? வேலை நடக்குமா? வேலை நடக்குமா? நடக்காது. அப்படின்னா அந்த இடத்துல கரெக்டா கிறிஸ்து எங்க இழுத்துட்டு போறாரோ,
சரியா நுகத்தோட நம்ம போய் தான் ஆகணும். கப்ளிங்ல இருக்கிறோம், நம்ம இணைஞ்சிருக்கிறோம், ஒரே நேர்கோட்டில் தான் போகணும். தமக்கான ஒரு திசையை அங்க போய் தேட முடியாது. அப்ப 2 மாடுகள் ஒரே திசையை, ஒரே இலக்கு தான். அப்பனா எல்லாருக்கும் எத்தனை இலக்கு தான்? இப்போ இலக்கு எத்தனை தான்? 1. ஒரே இலக்குக்குள்ள தான் நம்ம போகணும். அப்பனா அன்பு சகோதர சகோதரிகளே, இதை தான் இசைந்து போகணும். அதான் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து அப்படின்னு சொல்றாரு. ஸோ இங்க அப்படி சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே. 3வது ஒரு பாயிண்ட் பார்க்கிறோம். 3வது பாயிண்ட்னா, சிலுவை எடுத்தா என்ன பலன், நுகம் எடுத்தா என்ன பலன்? சிலுவை எடுத்தா என்ன பலன், நுகம் எடுத்தா என்ன பலன்? என்ன பலன்? சிலுவையை நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஒரு பலன் இருக்கு. என்ன? தேவன் மேல நம்ம வச்சிருக்கிற அன்பை காட்ட முடியும். அதுல சிலுவை தூக்கணும். எப்படி? ஏன் சிலுவை தூக்கணும்? தன்னைத்தானே வெறுத்தா தான் சிலுவையை தூக்க முடியும். அப்போ வெறுக்கிறோம்னா நம்ம யாருக்காக வெறுத்திருக்கிறோம்? தேவனுக்காக தான். அப்ப தேவன் மேல நம்ம வச்சிருக்கிற அன்பை எப்படி காமிக்கிறோம்? இப்ப தன்னைத்தானே வெறுத்து சிலுவை தூக்குறதுனால காமிக்கிறோம். அப்போ தேவன் மேல வச்சிருக்கிற அன்பை காட்டுறது தான் ஒரு பலன். அன்பு மட்டும் இல்ல, வைராக்கியம். ரொம்ப வைராக்கியம் வச்சிருக்கிறோம். இதன் மூலமாக நம்ம உடன்படிக்கை செஞ்சிருக்கிறோம். அதான் செல்ஃப் டினையல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் செஞ்சிருக்கிறோம். ஸோ இதுதான், இது எல்லாமே வரக்கூடியதா இருக்கிறோம். நாம நிரூபிக்கிறோம். நாம் தேவன் மேல வச்சிருக்கிற அன்பை, வைராக்கியத்தை சிலுவை எடுப்பதின் மூலமாக நிரூபிக்கிறோம். நீங்க இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளை தானான்றது எப்படி நிரூபிப்பீங்க? எப்படி நிரூபிப்பீங்க? எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? நம்ம சொல்றோம் இல்லையா, பேசிக் சப்ஜெக்ட்டை நம்ம சத்தியத்திலிருந்து ப்ரூவ் பண்றோம். 66 புத்தகம் தான் பைபிள்ல இருக்கா, அதான் உண்மையா அப்படின்னு சொன்னா எங்க இருந்து ப்ரூவ் பண்றோம்? பைபிள்ல இருந்து ப்ரூவ் பண்றோம். எந்த வசனத்தை காமிக்கிறோம்? பைபிள்ல இருக்கிற வசனத்தையே காமிக்கிறோம். ப்ரூஃப் என்கிட்ட இருக்குன்னு சொல்றோமா இல்லையா? அப்படின்னா அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்க நானு கிறிஸ்துவின் மேல அன்பு வச்சிருக்கேன், வைராக்கியம் வச்சிருக்கேன்னா எப்படி காட்ட முடியும்? சிலுவை தூக்கினா தான் காட்ட முடியும். வைராக்கியம் அப்படிதான் காட்ட முடியும். ஸோ இது எப்போ செய்யணும்? மரண பரியந்தம். அதுக்கு தான் ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. பாருங்க, சிலுவை எடுத்துட்டு என்னை பின்பற்றலண்டா, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு யார் இல்லை. இப்போ அப்படின்னா எந்த மீனிங்ல சொல்லியிருப்பாரு இங்க மத்தேயு? அப்போஸ்தலனாகிய மத்தேயு எந்த மீனிங்ல சொல்லியிருப்பாரு? அவங்க சிலுவையை நீங்க எடுக்கலன்னா என்ன இல்லை. இப்போ நீங்க யாரெல்லாம் சிலுவை எடுக்கல அப்படின்னு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒருவேளை நான் சிலுவை எடுக்கலன்னா நான் என்ன பண்றேன்? இப்போ யாரை பின்பற்றல அப்படி நீங்க கொஞ்சம் உங்களை நீங்க என்ன பண்ணீங்க? இப்போ பார்த்துங்க, ஆன்லைன்ல கேட்கறவங்க நீங்க கூட உங்களை என்ன பண்ணீங்க? பொருத்தி பாருங்க. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரனே இல்லை. அப்பனா எது எடுக்கணும்? இப்போ சிலுவை எடுக்கணும். சிலுவை எடுக்கணும்னா தன்னைத்தான் வெறுக்கணும். இதுதான் ஹைலைட் பாயிண்ட். அது இல்லாம சிலுவை எடுக்க முடியாது. புரிஞ்சிச்சா பாடம்? இதான். ஸோ இதை சொல்ற, இதை பத்தி இங்க நம்ம பேசுறார். அப்ப இந்த 3வது பாயிண்ட்ல நுகம், அதுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டா, பிரதான அந்த நுகம் பலன் என்ன அப்படின்னு கேட்டா, நற்கனி பலன்களாகிய பலன் தருவது. அப்போ நுகம் எடுத்துட்டா நமக்கு என்ன கிடைச்சிடும்? இப்போ பலன் கிடைச்சிடும். அதன் மூலம் அநேகர் பலன் அடைவார்கள். யாரெல்லாம்? சகோதர சகோதரிகள். இன்னும் கொஞ்சம் பேர் சத்தியம் சொல்றது கூட என்ன பண்ண நமக்கு பலன் கிடைக்குது. இந்த ஊழியத்தின் மூலியமாக, வேலைகள் மூலியமாக நமக்கு பலன் கிடைக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே. இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். 4வது பாயிண்ட்டுக்குள்ள நம்ம போலாம். 4வது பாயிண்ட் சிலுவை. சிலுவை எடுப்பது அப்படின்னா என்ன? சுருக்கமா சொல்லணும். சிலுவை எடுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன மீனிங் சொல்லலாம்? ரொம்ப ஹைலைட்டான மீனிங். சிலுவை எடுப்பது, நீங்க விருப்பமெல்லாம் அங்க வந்துட்டீங்க, எல்லாம் தாண்டி சிலுவை எடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கு பேர் அடுத்தது பலி செலுத்துவது. அதுக்கு ரொம்ப ஆழமான அர்த்தம் ஒன்று இருக்கு. சிலுவை எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? சிலுவை எடுக்க போறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரதர் நான் சிலுவை எடுக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சாக போறேன்னு அர்த்தம். புரியலையா? என்ன அர்த்தம் தெரியுமா? நான் சாக போறேன்னு அர்த்தம். அதான் சிலுவை எடுத்தா நான் சாக போறேன், நுகம் எடுத்தா நான் வேலை செய்ய போறேன். புரியுதுங்களா? ஏன் வேலை? சிலுவை எடுத்தா நான் ஏன் சாக போறேன்? நான் எல்லாத்தையும் வெறுக்கிறேன், அதனால சாக போறேன். நுகம் எடுத்தா நான் வேலை செய்ய போறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு.
அப்போ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்க எல்லாம் என்கிட்ட வாங்க, என் நுகத்தை எடுங்க, என் வேலையை செய்யுங்க. புரியுதுங்களா? அவர் வேலை செய்யணும், அதான் இங்க சொல்றாரு. அப்படின்னா மற்றவர்கள் அடைய வேண்டிய வேலை நாம மரிக்க வேண்டும். சிலுவை நுகம் அதுல உற்சாகமா இருக்கணும். சிலுவை என்பது பர்சனல், தனிப்பட்ட ஒரு அழிவுக்குள்ள மரணம். சிலுவை என்பது தனியா நாம அழியக்கூடிய ஒரு மரணம். ஆமா தானே? சிலுவை எடுத்தா தனியா நீங்க தான் அழிப்போம். நான் யார் சிலுவை எடுத்தா யாரும் அழிய போறது இல்லை, நீங்க யாரும் அழிய போறது இல்லை. யார் தான் அழிய போறது? அப்படின்னா அழிவுனா நான் லாஸ் பத்தி பேசல, நான் செத்து போயிட போறேன் அதை பத்தி பேசல. அழிவு என்பது இம்மைக்குரியதுல மறுமைக்குரிய போறதை பத்தி பேசிக்கிறேன். கரெக்ட் தானே? அப்படின்னா நான் அழிய போறேன் சிலுவை எடுத்தா. ஆனா அது பர்சனல், ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய அது விஷயம் சிலுவை எடுக்கிறது. நீங்க சிலுவை எடுத்தா நீங்க சாக போறீங்க, கரெக்டா? நான் சிலுவை எடுத்தா நாங்க சாக போறேன். இவர் சிலுவை எடுத்தா இவர் சாக போறாரு. நுகம் எடுத்தா அவங்க சாக போறாங்களா? நான் சிலுவை எடுத்தா நான் சாகிறேன், அதனால நான் நுகம் எடுத்துடுவேன். நுகம் எடுத்துட்டோம்னா எல்லாரும் உருவாக்குறோம். நான் பாயிண்ட் பார்த்தீங்களா? சிலுவை எடுத்தா நான் சாவறேன், நம்ம எல்லாம் செத்துட்டோம்னா நம்ம எல்லாம் நுகம் எடுக்க போறோம்ல. நுகம் எடுத்துட்டா என்ன பண்ணுவோம்? நம்ம எல்லாருமே ஒருத்தர் உருவாக்குவோம். எங்க உருவாக்குவோம்? சபையிலேயே உருவாக்குவோம். கரெக்ட் தானே? அதாங்க வேலை செஞ்சு அது உருவாக்கப்படுதல். நுகம் என்பது உருவாக்கப்படுதல். நுகம் நல்ல நுகம். ஸோ இப்போ நம்ம ஒரு பாயிண்ட்டுக்குள்ள வந்துடலாம். இந்த பாயிண்ட் நம்ம கடைசியாக தான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் என்றார். என்ன மெதுவா? அவர் நுகம் என்ன மெது? உண்மையாவே ஒரு மாட்டு மேல வச்சா அந்த நுகம் ஒரு மாதிரி ரொம்ப சுமை அதிகமா இருந்தா டைட்டா இருக்கும், ஒரு மாதிரி கிரிப் இருக்காது. மாடு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இப்படி தலையை ஆட்டம் இல்லை. ஆனா இவர் நுகம் எப்படி இருக்குன்னா மெதுவா இருக்கான். எப்படி மெதுவா இருக்கும் இவர் நுகம்? எதை பத்தி ஒரு மெதுன்னு சொல்றாரு? அதுக்கு என்ன மீனிங் கொடுக்கலாம்? மாடு அந்த ஏற்றத்துக்கு போல நுகத்தை கரெக்டாக என்ன பண்ணிக்காது பாருங்களேன். இப்படி டைட் வருதுன்னு வச்சுங்களேன், இந்த பக்கம் தான் வெயிட் வருதுன்னா அப்படி தள்ளிக்கும். பார்த்துக்கிறீங்களா? நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். நான் கொஞ்சம் வீடியோலாம் எடுத்து பார்த்தேன், ஏன்னா அதை பார்த்தா தான் எனக்கு என்ன பண்ண முடியும், சப்ஜெக்ட் பேச முடியும். அப்படி இப்படி தள்ளிக்குது. ஸோ அதே போல தான் இங்கேயும். அப்போ நுகத்தின் மேலே தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். நுகத்தின் மேலேயே தன்னை என்ன பண்ணிக்கணும்? அது மாற்றிக்கணும். அப்போ மெதுவாக இருக்கான். அதான் மெதுவானது, மெதுவாக இருக்கு. சௌகரியமாயும் மகிழ்ச்சியை அனுபவிப்பதாயும் இருக்கும் என்று நம் கர்த்தர் அறிவித்தார். அவரது நுகம் சரியாக சொல்வோமே ஆனால் பாருங்களேன், அவருடைய நுகம் சரியாக சொல்லணும்னா ஏன் மெதுவா இருக்குது அப்படின்னு சொல்றாருன்னு பாத்தீங்களா? அதான் மீனிங். இப்போ படிக்கலாம். வளைந்து கொடுக்கும் அளவில் இருக்கும். அதை அணிந்து கொள்ளும் வேறுபட்ட தனித்த நபர்களது மாறுபாடுள்ள நிலைமையை அது சந்திக்கிறது. அப்படின்னா நுகம் எடுக்கிறவங்க எல்லாரும் எப்படி இல்லை, இப்போ ஈக்குவல் போர்ஷன்ஸ்ல இல்லை. அவங்கவுங்க வேற வேற நிலைகள் இருக்கிறாங்க. அப்படின்னா இப்போ பாருங்களேன், எனக்கு ஒன்று இருக்கு, இவங்களுக்கு ஒன்று இருக்கு. நான் பாரம் கொஞ்சமாக தான் சுமப்பேன், இவர் அதிகமாக சுமப்பாரு. அப்படின்னா எப்படி இப்போ? அப்படின்னா எப்படி இருக்குன்றது சொல்றாரு பாருங்களேன். வாசிக்கலாம். பெரிய அளவில் உள்ளோருக்கு பெரியதாயும் பாருங்களேன், பெரிய அளவில் உள்ளவர்களுக்கு பெரியதாகவும். பார்த்தீங்களா? அவங்க தகுதிக்கு ஏற்றார் போல. அப்புறம் சிறிய அளவில் உள்ளோருக்கு சிறியதாகவும். அப்படின்னா பாருங்க, இப்ப சொல்லுங்க, சிறிய அளவில் உள்ளவருக்கு சிறியதாக. அப்படின்னா அந்த நுகம் மெதுவா இருக்கும்ன்றது சரியா தப்பா? சரிதானே? எனக்கு என்ன வெயிட் தூக்க முடியுமோ அந்த மாதிரி, உங்களுக்கு என்ன வெயிட் தூக்க முடியுமோ அந்த மாதிரி நுகத்தை யார் வளைச்சிக்கிறா? இப்போ டிசைன் பண்ணிட்டார். அதான் என் நுகம் ரொம்ப மெதுவா இருக்கு அப்படின்றார். அடுத்த முக்கியமான விஷயம் இன்னொன்று இருக்கு, படிங்க. நடுநிலையில் உள்ளோருக்கு நடுநிலை அளவாயும் இருக்கு. நடுநிலை உள்ளவர்களுக்கும் அப்படிதான் இருக்கான், இது அப்படிதான் இருக்கு. அடுத்தது, இந்த நுகத்தில் மிக மேலான மிக உன்னதமாக மரும் மற்றும் பெரும்பாலான தாளந்துகளை உடையோர் கர்த்தரோடு நுகத்திற்படலாம் அல்லது மிகவும் அற்பமாயிருப்போரும் இதில் உட்படலாம். பாருங்களேன், ரொம்ப தாளந்து உள்ளவர்களும் அற்பமா உள்ளவர்களும் என்ன பண்ணலாம் இப்போ? ஆனா என்ன பண்ணிருக்கணும்? இப்போ முதல்ல சிலுவையை தூக்கி இருக்கணும். ஓகே, அடுத்தது
இந்த சுமப்பதற்கு நம்மில் ஆற்றலில் குறைவுபாடுவோமே ஆனால் அவை எல்லாவற்றையும் தாங்க கர்த்தரால் கூடும். பாருங்களேன், நமக்கு குறைவு இருக்கும்னா அதை தாங்கிறதுக்கு யார் இருக்காராம்? அதுக்கு தாங்க சொல்றாரு, என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு. இங்க கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்றாரு. அதான் அப்ப நுகம் ஏத்திட்டு நம்ம என்ன பண்ண, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கினே போனோம். அடுத்தது படிக்கும் போது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று சொல்றார், வாசிக்கலாம். ஒருவரால் சுமக்க முடியும் இந்த நுகத்தை போல் வேறு எந்த நுகமும் இல்லை. இந்த மாதிரி ஒரு நுகம் வேற எந்த நுகமும் இல்லை. அப்புறம் மெய்யாகவே இந்த நுகத்தை சுமப்பதற்கு பரிபூரணமா அவசியமாய் இருக்கிறது. நாமோ பலவீனரும். இந்த நுகம் சுமக்கணும்னா பரிபூர்ணம் தேவை. ஏன்னா அவர் பரிபூர்ணம். நம்ம எங்க போய் நிக்கிறோம்? இப்போ பிலீவர்ஸா போய் நிக்கிறோம் நுகத்துல. பரிபூர்ணம் தேவை. ஆனா நம்ம பலவீனம் உள்ளவர்கள். ஆனா வசனம் இன்னொன்னு சொல்றாரு, நம்முடைய 7ஆம் சபை தூதன் சொல்லும் போது, வாசிக்கலாம். நாமோ பலவீனரும் அபூர்வமாய் இருக்கிறோம். நம்மிடத்தில் 10 1 பங்கு பரிபூரணம் இருந்து மீதி 10 9 பாகம் அபூர்வம் இருக்குமே ஆனால் நம்மிடத்தில் குறையா இருக்கிற 10 9 பாகத்தை நம் கர்த்தர் சுமப்பார். என்ன ஒரு விஷயம் பாத்தீங்களா? நம்ம கிட்ட அபூர்ணம் தான். நம்ம 10ல் 1 பாகம் தான் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா மீதி 9 யார் சுமக்கிறாராம்? ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன இல்லையா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு எருது, கொஞ்சம் ட்ரைனிங்ல இருக்கக்கூடிய எருது என்ன பண்ணிட்டு போடுது, இழுத்துட்டு போயிடுது. எந்த இலக்குக்கு? அதே இலக்குக்கு. அதே தான் கிறிஸ்து. அவர் பரிபூர்ணம், நம்ம அபூர்ணம், நம்ம பலவீனர்கள். நம்மள 10ல் 1 பாகம் இருக்கிற நம்மள என்ன பண்றாராம்? இழுத்துக்கிட்டு போயிடுவார். அதனால தான் என்னுடைய நுகம் எப்படி இருக்கு? இப்போ மெதுவா இருக்கு. அப்புறம் சுமை எப்படி இருக்கு? இப்போ சுமை எப்படி இருக்கணும்? இப்ப பாருங்களேன், நமக்கு ஒரு சுமை வருது, ஒரு அசிங்கம், ஒரு அவமானம் வருது. அப்படி வருதுன்னா இந்த வேலை செய்யும் போது அவர் மேல ஏத்திட்டா எப்பா நீங்க அபூர்ணம், நான் பரிபூர்ணம், வாங்க போலாம் அப்படின்னு கூட்டு போயிடுறாரு. அதனால தான் அவர் மேல பாரத்தை எல்லாத்தையும் வச்சிருங்க. எல்லா பாரத்தையும் அவர் மேல வச்சிருங்க. அவர் இழுத்துன்னு போயிடுவார். நம்மள இழுத்துன்னு போய் எங்க கொண்டு போய் சேர்த்துருவார். இப்போ இதை தாங்க இங்க சொல்றாரு. வாசிக்கலாம் பாருங்க. இன்னொன்னு கூட ஒரு கூட்டு முயற்சி ஒன்று இருக்கு. நம்மிடத்தில் பாதி பூரணம் பாதி அபூரணம் இருக்குமே ஆனால் அந்த பாதி அபூரணத்தை அவர் சுமந்து கொள்வார். அந்த வகையில் சுவிசேஷ யுகத்தில் மாபெரும் வாய்ப்பு அருளப்பட்டு பலவீனர் அதை சுமக்கவும் பலம் உள்ளவருக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ளவும் ஏற்பாடுகள் உள்ளது. ஸோ இதைத்தான் அங்கே சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம இந்த பவர் பாயிண்ட் வரல பாருங்க. ஸோ அப்படின்னா நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, நாம் நம்மளுடைய குறைபாடுகள் இருந்தாலும் நம்ம நுகத்தை, கிறிஸ்துவோடைய நுகத்தை நம்ம ஏற்றுக்கொண்டுமே ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லகுவாக நம்ம சுமையை என்ன பண்ணிடலாம், திருப்தியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இதைத்தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அன்பு சகோதர சகோதரிகளே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, கூட்டு பணி. இது வந்து எந்த பணி? இது இப்போ பார்ட்னர்ஷிப் தான். இதை வாசிக்கலாம் பாருங்க. கூட்டு பணி. பண்டைய காலத்தில் இரண்டு காளைகளை ஒன்றாக இணைத்து ஒரு பாரமான வண்டியை இழுக்க நுகம் பயன்படுத்தப்பட்டது. இயேசு நம்மை அவரோடு நுகத்தடியில் இணைய அழைக்கிறார். அதாவது நம் வாழ்க்கை பாரத்தை நாம் தனியாக சுமக்காமல் அவரோடு இணைந்து சுமக்கிறோம். அவரே பலமானவராக இருந்து பாரத்தை தாங்குகிறார். ஸோ இதுதான் நம்ம அவரோட சேர்ந்து. அப்படின்னா நம்ம பணி எதுதான்? இப்போ கூட்டு பணி தான், பார்ட்னர்ஷிப் தான். அதுக்கு தான் கூப்பிடுறாரு. அது மட்டும் இல்லை, கற்றுக்கொள்ளுங்கள், லிசன், நீங்க லேர்ன் பண்ணுங்க அப்படின்றார். ஒரு அனுபவம் வாய்ந்த காளையோடு ஒரு இளங்காலை நுகத்தடியில் பிணைப்பார்கள். அப்படிதானே பிணைப்பார்கள். அப்பொழுதுதான் அந்த இளங்காலை எப்படி நடக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ளும். இப்போ நாம் எங்க கத்துக்கணும்? இப்போ எங்க தான் கத்துக்கணும்? இவர்கிட்ட தான் கத்துக்கணும். ஏன்னா அவர் எல்லாமே என்ன பண்ணிக்கிறார், இப்போ முடிச்சிருக்காரு. அது போல இயேசு கிறிஸ்துவின் நுகத்தை ஏற்பது என்பது அவரிடமிருந்து சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் கற்றுக்கொள்வதாகும். நான் இந்த 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 தலைப்புக்குள்ள போகவே இல்லை. சாந்தம் மனத்தாழ்மைக்குள்ள நான் போகவே இல்லை. நான் நுகத்தை மட்டும் தான் பேசியிருக்கேன். ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் அது. ஸோ அது மட்டும் இல்லை, மெதுவான நுகம், அது ஈஸி யாக் அப்படின்றது ஒரு தச்சராக இருந்தாலும்
அவர் செய்யும் நுகங்கள் மாடுகளின் கழுத்தை புண்ணாக்காமல் மிக சரியாக பொருந்தக்கூடியதாக வெல் ஃபிட்டிங், ரொம்ப ஃபுல் ஃபிட்டிங்காக சூப்பராக இருக்குது அப்படின்றார் என்று சொல்லப்படுகிறது. உலகத்தின் பாரங்கள் நம்மை வருத்தும், ஆனால் இயேசு தரும் ஆன்மீக பொறுப்புகள் பார்த்தீங்களா, நுகம் பொறுப்பு. அது ஆக்சுவலாக நம்ம அதை ரொம்ப அசால்ட்டாக நினச்சிக்கிறோம், ரொம்ப என்ன பண்ணிடுறோம், ஏளனமாக நினைக்கிறோம். அதை அந்த பொறுப்புகள் நம்ம ஆத்துமாக்கு நிம்மதியை தரும். ஸோ அதை தான் நம்ம செய்யக்கூடியதாக இருக்கிறோம். ஸோ பாருங்களேன், இங்கே ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்களேன். யாக்கோப்பு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யாக்கோப்பு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. பாருங்களேன், விசுவாசம் அதனுடைய கிரியைகளோடு. இப்போ இதுக்கு எதனா சம்பந்தம் இருக்கா பாருங்களேன். இப்போ விசுவாசம் போட்டிருக்கு, ஏற்கனவே நுகம்னா நம்ம என்ன பண்ணோம், வேலை கிரியைன்னு சொன்னோம். அப்போ கிரியைகள் கூடனா கிரியை இங்க வந்துருச்சு. அப்போ விசுவாசம் அப்படின்னா பாருங்க, விசுவாசம்னா இன்னொரு வசனம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் பாருங்க, போதும், உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும். அப்பனா விசுவாசம்னா எது, இப்போ பலினா எது, இப்போ சிலுவை தூக்குறது. கிளியர் ஆயிடுச்சா? அப்போ உங்க விசுவாசமாகிய பலியின் மீதும் பலியின் மேலும் அப்படின்னா விசுவாசம் பலிதான். அப்போ பலி என்பது எதை குறிக்குதுன்னா, சிலுவையை தூக்கினா நம்ம எங்க போறோம், மரணம், பலி. அப்போ விசுவாசம் அது சிலுவை, இங்க கிரியை என்பது நுகம். இத ரெண்டும் முயற்சி செய்து இந்த விசுவாசத்தும் கிரியும் செஞ்சா நம்ம என்னவா மாறிடுவோமா, பூரணப்பட்டதென்று காண்கிறாயே, அது பூரணப்படும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். ஸோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 தருணங்கள்ல இதை பத்தி என்ன பண்ணிக்கிறார், பேசியிருக்கிறார். ஸோ அன்பு சகோதர சகோதரிகளே, 2 அடையாளங்களை பத்தி இங்க நமக்கு சொல்லியிருக்கிறார். ஸோ இதை நம்ம எப்படி இதை நம்ம பண்றோம், எப்படி இதை நம்ம செய்யலாம் அப்படின்னா, நாம கூட இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன பண்ண போறோம், 2 அடையாளங்களை நாம வாங்கி சாப்பிட போறோம். என்னென்ன அடையாளம்? ஒன்று திராட்சரசம், ஒன்று அப்பம். அப்போ திராட்சரசம் எதை குறிக்குது, அவருடைய பாடுகள். அப்போ நாம சிலுவையை தூக்குனா நம்ம பாடுகள், கரெக்டா? அதை வச்சு தான் இங்க நம்ம திராட்சரசம் சாப்பிட போறோம். அப்பம் யாரோடது? அவரோடது, கிறிஸ்துவோடது. அதை நம்ம ஏற்றுக்கொண்டு சாப்பிட போறோம். அது எதுன்னு பார்த்தா அதுதான் எது, நுகம். அவரை சாப்பிட போறோம். அந்த ஊழியத்தை செய்யறதுக்கு நம்ம வரப்போறோம். இது அப்படியே நம்ம கொஞ்சம் பொருத்தி பார்க்குறோம். இது ஒருவேளை அப்படியே பொருந்துமா அப்படின்லாம் இல்லை, இதை பொருத்தி இருக்கிறோம் 2 அடையாளங்களோடு. அப்போ இந்த 2 அடையாளங்களை இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ண சொல்லியிருக்கிறார், என்னுடைய உங்க சிலுவை என் நுகம், இதை நீங்க செய்யணும். அப்போ நான் அடுத்தது எதை தான் செய்யணும், இப்போ நம்ம எதை தான் செய்யணும், எதை, கிரியை இல்லை, நம்ம செய்ய வேண்டியது இன்னும் கொஞ்ச நாள்ல அவருடைய அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பானம் பண்ணுவது. பானம் பண்ணலன்னா நம்ம எங்க போக மாட்டோம், இப்போ பங்கு இல்லை. அப்ப இது 2 செய்யலன்னா, சிலுவை தூக்காம நுகம், நுகம் தூக்காம சிலுவை, பங்கு இல்லை. அதை தான் இந்த 2 அடையாளத்தை பத்தி நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே. ஸோ இந்த விதமாக தேவன் நமக்கு இப்படிப்பட்ட சிலுவையை, நம் சிலுவையை அல்லது உங்கள் சிலுவையை, அவருடைய நுகத்தை நம்ம சுமந்து, லகுவாயும் மெதுவாயும் இருக்கிற அந்த நுகத்தை சுமந்து அவருடைய வேலைகளை செய்து இந்த நினைவு கூர்தலின் நாட்களில் நாம் நம்மை நாமே பரிசோதித்துக் கொள்ள தேவன் தாமே நம்மை கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்ட உங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.